ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 5/1/2025 அவ்யக்த முரளி பார்க்குறோம். முழு வருடத்திலும் திருப்திமணியாக இருங்கள், நிரந்தரமாக திருப்தியாக இருந்து ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்துங்கள். ஸோ பாபா சொல்கிறார் இல்லையா, ஈஸியாக சம்பூர்ணமாகிறதுக்கான ஒரு வழி வேறு எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லைன்னார். அது என்னென்னா, அமிர்த வேலை ஏஞ்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் உங்கள் தொடர்பில் வர ஒவ்வொருத்தரையும் நான் திருப்திப்படுத்தணும். ஸோ அப்படி நீங்கள் திருப்திப்படுத்திட்டீங்கன்னா நாராயணன் ஆகிடுவீங்கன்றார். ஸோ அப்போ அந்த திருப்திப்படுத்துறதுக்கு பாபா நினைவிலேயே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி பாப்தாதா மனதை கொள்ளை கொள்பவர் தன்னுடைய ஒவ்வொரு ராயலான அன்புக்குரிய குழந்தைகளை பார்க்குறார். ஸோ அவர் எதிர இருக்கக்கூடிய குழந்தைகளையும் பார்க்குறாரு, தூரம் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தாலும் மனதினால் நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களையும் பார்க்குறார். ஒவ்வொரு குழந்தையும் ராஜா. அதனால் ஒவ்வொரு குழந்தையும் எனக்கு விசேஷமாக மிக பிரியமான ராயல் குழந்தைகள். ஸோ இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியான ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கடவுள்கிட்டருந்தே அன்பும் அந்த பாசமும், ராயலான பாசமும் கிடைக்கிது. எல்லோருக்கும் கிடைக்குதா? இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் கடவுளின் அன்பிற்கு உரிமை உள்ளவர்கள், கடவுளுடைய பாசத்திற்கு உரிமை உள்ளவர்கள். உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க கடவுளை. ஆனால் நீங்கள் கடவுளுடைய அன்பையே நேரடியாக அனுபவம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கடவுளுடைய அன்புனால் பாலனை செய்யப்பட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய பாக்கியம்னு அனுபவம் ஆகுதா? இல்லை, கடவுளுடைய குழந்தை நான். பத்மசுரனை அழிக்கிறதுக்காகவே சிவன் முருகனை ஈன்றெடுக்கிறார் நெற்றிக்கண் வழியாக. அப்படி அவதரித்தவன் நான் தான். ராவணனை அழிப்பதற்காக அவதரிச்சிருக்கிறேன் கடவுளுக்கு, கடவுளுடைய குழந்தை. ஸோ இது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதை அனுபவம் பண்ணுறீங்களா? ஸோ பாபா உங்கள் எல்லோரையும் அந்த இரட்டை கிரீடதாரியாக, அந்த கிரீடத்திற்கு உரிமை உள்ளவர்களாக பார்க்குறார். இரட்டை ராஜ்யத்துக்கு உரிமை உள்ளவர்களாக பார்க்குறார். அது என்ன இரட்டை ராஜ்யம் அப்படின்னா, இப்போவே நீங்கள் ராஜா தான். என்ன ராஜா? சுய ராஜ்ய அதிகாரி இல்லையா? இந்த கர்மேந்திரியங்களுக்கு, இந்த உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட இந்த பஞ்ச தத்துவத்தின் ஆளான உடலுக்கும் மனம் புத்திக்கும் நீங்கள் ராஜா. ஸோ அந்த இந்த நிகழ்காலத்தின் சுயராஜ்ய அதிகாரம் கொண்டவராக இருக்கிறீங்க. அதேமாதிரி எதிர்கால ராஜ்யமோ உங்களுடைய பிறப்புரிமையாக ஆகிடுச்சு. பாபாவுக்கு எப்போ பிறந்தீங்களோ அப்போவே அது உங்களுடைய உரிமை. ஸோ அதனால் நீங்கள் எல்லோருமே இரட்டை ராஜாக்கள் தானே, பிரஜைகள் இல்லையே. நீங்கள் ராஜயோகிகளா அல்லது சில சமயம் அல்லது சிலர் பிரஜாயோகிகளாக இருக்கிறீங்களா? அதாவது பிரஜையாகிற யோகிகளாக இருக்கிறீங்களா? அப்படி யாராவது இருக்கிறீங்களா? ஸோ பின்னாடி உட்காந்துட்ருக்குறவங்க எல்லோரும் ராஜயோகி தானே, எந்த பிரஜாயோகியும் கிடையாது தானே? உறுதியாக தானே சொல்கிறீங்க? ஏன்னா நல்லா யோசிச்சுட்டு ஆமான்னு சொல்லுங்கன்றார் பாபா. ஏன்னா அந்த மாதிரி குண்டு தூக்கி போட போகிறாருன்னு அர்த்தம். ஸோ அந்த உங்களுடைய ராஜ்ய அதிகாரம் பெறுவது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சத்யுக ராஜ்ய அதிகாரம் பெறுவது அப்படின்னா உங்களுடைய
சூக்ஷ்ம மற்றும் ஸ்தூல கர்மேந்திரியங்களின் மீது உரிமை கொள்வதுன்னு அர்த்தம். அதாவது அது உங்களுக்கு அடிமைன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் சுயராஜ்ய அதிகாரிகள், உங்கள் மீதே ராஜ்யம் செய்யக்கூடிய ராஜாக்கள் தானே. ஸோ நீங்கள் சில சமயம் மட்டும்தான் ராஜாக்களாக ஆகுறீங்களா, அல்லது எப்பவும் ராஜாக்களாக இருக்கிறீங்களா? கர்மேந்திரியங்களுக்கும் ஞானேந்திரியங்களுக்கும், அதாவது மனம் புத்திக்கும். ஏன்னா இதன் ஆதாரத்தில் தான் அங்கே நீங்கள் ராஜாவாக போகிறீங்களா நிரந்தரமாக, அல்லது அப்பப்போ ராஜாவும் பிரஜையும் மாறி மாறி ஆவீங்களான்றது இருக்குது. ஸோ இங்கே முக்கியமான விஷயமே உங்களுடைய மனம் புத்தி சமஸ்காரத்தின் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்குதா, உங்கள் கட்டுப்பாட்டில் அது இருக்குதா, அல்லது எப்பயாச்சும் தான் அதிகாரம் இருக்குதா? நீங்கள் சொல்கிறத மனம் புத்தி சமஸ்காரம் எப்போவுமே கேட்குதா, அல்லது எப்பயாச்சும் தான் கேட்குதா? சுயராஜ்யம் அப்படின்னாலே இல்லை, சுயராஜ்ய அதிகாரம்னாலே நிரந்தரமாக சுயராஜ்ய அதிகாரின்னு அர்த்தம். எப்போவாச்சும் கிடையாது. நீங்கள் சொல்லுனா அதைத்தான் வாய் பேசணும், இதைத்தான் பண்ணணுன்னா அதை தான் பண்ணணும், இதுதான் இப்போ முக்கியம், இப்போ இதை தான் பண்ணால் அதை தான் பண்ணணும், வேறு எதையும் பண்ணக்கூடாது. பரந்தாமத்தில் இருக்கணும், அங்கேயே இருக்கணும். பாபாவே நினச்சிக்கிட்டு இருன்னு மனசை சொல்லிட்டிங்கன்னா, யானை பலம் கொண்ட அந்த மனம், யானை எப்படி அந்த கம்பை தாண்டி வராது, பாகன் அந்த கம்பை எடுக்கிற வரைக்கும், அந்த மாதிரி நிற்கணும் உங்களுடைய மனம். அப்போ தான் அது யானை பலம் பொருந்தியதாக மாறும். அப்போ தான் நீங்கள் சுயராஜ்ய அதிகாரின்னு சொல்ல முடியும். அல்லது நீங்கள் ஒரு நாள் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீங்க, அடுத்த நாள் இல்லையா? ஏன்னா ராஜ்யம் எப்பவும் தானே. அதனால் நிரந்தரமாக சுயராஜ்ய அதிகாரியாக இருங்க. தன் மீது எஜமானனாக இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மனம் புத்தி சமஸ்காரத்தை உங்கள் கட்டுப்பாட்டில் நிரந்தரமாக வச்சுருங்கன்னு அர்த்தம். அதன் மீது உரிமை செலுத்தக்கூடியவர்கள்னு அர்த்தம். ஸோ இது எப்போவும் இந்த அதிகாரம் இருக்குதா? நீங்கள் சொல்கிறத தான் மனம் புத்தி சமஸ்காரம் கேட்குதா? இல்லை மற்ற கர்மேந்திரியங்கள்லாம் மனசு நினச்சா தானே அது போகும். ஆத்மா இல்லைன்னா கண் எங்கேயாவது அசையுமா? அப்போ ஆத்மாவில் மனம் புத்தி இருக்கிறதுனால அது அசையுது. மனமும் ஃபுல்லாக உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் அது எப்படி போகும்? குழந்தையா இருக்கும்போது தான் கண் இருக்குது, அது கண்ட இடத்துல பார்த்துட்டு இருக்கா. இப்போ மனம் கெட்டு போன பிறகு அது பார்க்குது. ஸோ அதுதான் சொல்கிறார், எப்பவும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குதா? ஸோ எப்போவும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குதா அப்படின்னு நான் கேட்டால் ஆமான்னு சொல்ல மாட்டீங்க. ஸோ அப்படின்னா மனம் சில சமயம் உங்கள் மீது ஆட்சி செய்யுதோ, அல்லது நீங்கள் மனதின் மீது ஆட்சி செய்கிறீங்களா? மனசாட்சியே இல்லையான்னுவாங்கள்ல. ஸோ அது சாட்சியை வச்சு சொல்கிறாங்க. பட் ஆட்சியும் வருது இல்லையா? மனசு உன் ஆட்சியில் இல்லையா, உன் இஷ்டத்துக்கு அது வேலை செய்யுதா அப்படின்னும் அர்த்தம் வருது. ஒருவேளை அது அப்படி வந்தது தான் இப்படி மாறிடுச்சான்னு தெரில. ஸோ உங்களுடைய மனது சில சமயம் உங்களுக்கு எஜமானர்களாக மாறிடுதோ, ஆகிடுது இல்லையா? ஸோ பாபா சொல்கிறார், ஆகுதா? இல்லை, ஆகுது. அதனால் எப்போவுமே சுயராஜ்ய அதிகாரத்தை எப்பவும் உங்களோட வச்சிருங்க. நீங்கள் ராஜான்றதை மறக்காதீங்க. ஸோ நீங்கள் அப்படி வைத்திருந்தால்தான், சுயராஜ்ய அதிகாரத்தை வைத்திருந்தால்தான் உலகத்தின் ராஜ்ய அதிகாரமும் கொண்டவர்னு உங்களை சொல்ல முடியும் இல்லையா? இப்போ இந்த உடம்பை நீ உன் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வா, உலகத்தையே உன்கிட்ட கொடுக்குறேன்றார். இந்த உடம்பையே உன்னால் உன் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியலன்னா உன்னை நம்பி எப்படி நான் உலகத்தை கொடுக்கறது? உன்னுடைய மனம் புத்தி சமஸ்காரத்தையே உன் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியலன்னா அத்தனை பேர் மனம் புத்தி சமஸ்காரத்தின் மீது ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை உனக்கு நான் எப்படி கொடுக்கறது? ஸோ அதனால் நிரந்தரமாக செக் பண்ணுங்க.
ஸோ உங்களுடைய கர்மேந்திரியங்கள், அப்புறம் மனம், புத்தி, சமஸ்காரம், இதன் மீது எவ்வளவு காலத்திற்கு எவ்வளவு சக்தியை உங்களால் பிரயோகிக்க முடியுது, எவ்வளோ சக்திசாலியாக அதன் மீது உங்களால் அதிகாரத்தை செலுத்த முடியுது, அல்லது கொஞ்சம் ஆட்டங்கானதா? பாபாக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எதிர் இருக்கக்கூடிய பொருள் அல்லது நபர் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அப்படி ஆகுதா? ஏன்னா இதன் ஆதாரத்தில் தான் உங்களுக்கு எதிர்கால ராஜ்ய உரிமை கொடுக்கப்படும், அடைவீர்கள். ஸோ கடவுளுடைய பாலனையின் ஆதாரத்தில், கடவுள் கொடுக்குற கல்வியின் ஆதாரத்தில், கடவுள் கொடுக்குற ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் உங்களுக்கு இந்த ஒரு ஜென்மத்திலேயே, இந்த சங்கமயுகத்தின் இந்த ஒரு ஜென்மத்திலேயே எப்பவும் உரிமை இல்லைன்னும் பொழுது, சுயராஜ்ய அதிகார உரிமை இல்லை, கர்மேந்திரங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லைன்னும் பொழுது, அப்புறம் எப்படி நீங்கள் 21 பிறவிக்கு உலக ராஜ்யத்தின் அதிகாரம் கொண்டவராக ஆக முடியும்? இல்லை, இத்தனைக்கும் கடவுள் தினம் தினம் சொல்கிறாரு, பாலனை கொடுக்குறாரு, கல்வி கொடுக்குறாரு, வழி கொடுக்குறாரு, கட்டளை கொடுக்குறாரு. இதன் ஆதாரத்தில் கூட உங்களால் உங்களை கட்டுப்படுத்த முடியலன்னா கடவுளே வரப்போகிறதில்ல சொர்க்கத்தில். அந்த ராஜ்யத்தை எப்படி உங்களுக்கு கொடுப்பார்? ஸோ எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது. நீங்கள் இப்போ உங்கள் மீது எஜமானராக இருக்கிறீங்களோ, அதாவது இப்போ உங்களுக்கே நீங்கள் ராஜாவாக ஆட்சி செலுத்தும் பொழுது, மனபுத்தி சமஸ்காரத்தை முழுக்க முழுக்க அடிமையாக வைத்திருக்கும் பொழுது, அப்போ தான் 21 பிறவிக்கான ராஜ்ய பாக்கியத்திற்கான கேரண்டி உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் யார், நான் என்னவா ஆவேன், இப்போ நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம் நிர்ணயிக்கப்படும். எதிர்காலத்தை நிகழ்காலத்தில் தான் உருவாக்க முடியுன்றது லௌகீகத்திற்கே பொருந்தும். ஸோ எல்லைக்குட்பட்ட விஷயத்திற்கே அது பொருந்ததுன்னு போது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமும் அப்படித்தானே. நிகழ்காலத்தின் உங்களுடைய அதிகாரத்தின் மூலமாகத்தான் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ உங்களுடைய ஆதி அனாதி பர்சனாலிட்டி, ராயல்ட்டி எவ்வளோ உயர்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க. விசேஷ ஆத்மாக்களுடைய அனாதி பர்சனாலிட்டியும் ராயல்ட்டியும், ஆதி பர்சனாலிட்டி ராயல்ட்டியும் என்னது, எவ்வளோ உயர்ந்ததுன்னு நீங்கள் எப்போவுமே உணரணும் இல்லையா? கோயிலில் ஜம்பமாக அம்மன் உட்காந்துட்டு இருக்கிறதெல்லாம் இப்போத்தைய நிலை. எதன் மீது உட்காந்துட்ருக்குறாங்க? கொட்டலை உருவி மடியில் போட்டிருக்கிறாங்களே ஒரு அரக்கன் யார்? இங்கே அலைவியா அங்கே அலைவியா, அந்த அசுர குணம். அதுக்கு காரணம் மனம். அதை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாங்க. தன் காலுக்கு கீழே அரக்கனை வச்சுருக்கிறாங்க, மனம் புத்தியை வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுதான் மிக உயர்ந்த நிலைன்றார். பரந்தாமத்தில் இருக்கும் பொழுது அந்த அனாதி ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபத்தை பாருங்க. எப்படி இருக்கிறீங்க? அவ்வளவு பிரகாசமாக ஜொலிக்கிற ஆத்மாக்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்றார். எதன் ஆதாரத்தில் அது ஜொலிக்குது? தூய்மை. எல்லா ஆத்மாவும் தான் அங்கே வருது, ஆனால் நீங்கள் தான் பயங்கரமாக ஜொலிப்பீங்கன்றார். ஸோ உங்களுடைய ராயல்ட்டி மற்றும் பர்சனாலிட்டியுடைய ஜொலிப்பு எவ்வளவு பிரகாசமாக இருக்குது பாருங்கள். பார்க்க முடியுதா? ஆத்ம ரூபத்தில் நீங்கள் பாபாவுக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறீங்க. பரந்தாமத்தில் எப்படி வானத்தில் சில நட்சத்திரங்கள் பயங்கர பிரகாசமாக ஜொலிக்கும், அதே மாதிரி ஆத்மாக்களாகிய நீங்கள்
பாபாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான ஆத்மாக்கள். அதனால் உங்ககிட்ட அந்த விசேஷமான ஜொலிப்பும் இருக்குது இல்லை. இப்போ பாபாவுக்கு நெருக்கத்தில் இருந்து எடுத்துக்கிட்ட அந்த ஜொலிப்பு தான் அங்கே அவருக்கு பக்கத்தில் போய் ஜொலிக்கிறீங்க. பூமிக்கு வரும்போதும் அந்த ஜொலிப்பு இருக்குது. பரந்தாமத்தில் நீங்கள் பாபாவுக்கு நெருக்கமாக இருக்கிறீங்க. பிறகு தங்க யுகத்தின் ஆரம்பத்தில் தேவதை ஆத்மாக்களாகிய உங்களுடைய பர்சனாலிட்டி மற்றும் ராயல்ட்டி அவ்வளோ உயர்வானதாக இருக்குது இல்லையா? கோயிலே கட்டி கும்பிட்றாங்க. அவங்கள அறியாமலே இந்த கிருஷ்ணர் மாதிரி நடிக்கிறவங்க, ராமர் மாதிரி நடிக்கிறவங்க அந்த படங்களில் அவ்வளோ ராயலாக நடந்துக்குவாங்க. அவங்கள அறியாமலே அது இப்படி தான் இருப்பாங்கன்னு மனிதர்களுக்கு தோணுது பாருங்களாம். அதுவும் கிருஷ்ணர் பேசும்போது எப்படி இருக்கும், அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்கும். முழு சக்கரத்தையும் சுற்றி வந்து பாருங்க, முழு கல்பத்தையும். எத்தனையோ தர்மஸ்தாபகர்கள் வந்துட்டு போனாங்க, மகானாத்மாக்கள் வந்துட்டு போனாங்க, தர்மாத்மாக்கள் வந்துட்டு போனாங்க, அரசியல்வாதிகள் வந்துட்டு போனாங்க, நடிகர்கள் வந்துட்டு போனாங்க. ஆனால் யாருக்கிட்டையாவது தங்க யுகத்தின் தேவதை ஆத்மாக்கள் கிட்ட இருந்த அந்த பர்சனாலிட்டி இருந்துச்சா? எப்படி கேட்குறாரு பாருங்க. நாம் போய் கலியுகத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள், அரசியல்வாதிகள் அவங்கக்கிட்ட மயங்கி கிடக்கிறோன்னா நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள். நாம் எவ்வளோ உயர்ந்தவர்கள்ன்றது நமக்கு தெரியலன்னு அர்த்தம். அதுவும் கலியுகத்தின் இறுதியில் இருக்கிறவங்க கிட்ட போய் மயங்கி கிடக்குறீங்கன்னா உங்ககிட்ட நிற்க முடியுமான்னு கேட்குற. தர்ம பிதாக்கள் கூட நிற்க முடியாதுன்ற. அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பர்சனாலிட்டி இருந்தது தங்க யுகத்தில். ஸோ உங்கள் எதிர இருக்குதா அந்த தேவதை ஸ்வரூபம். ஸோ அதை பார்த்துக்கிட்டே இருக்க சொல்கிறார். நான் தானே அது. கூடவே இன்னொரு அவ்யக்த முறையில் இப்போ இந்த சங்கமகத்தின் எதிர்காலத்தை கூட பாருங்கன்றார். என்னது? ஃபரிஸ்தா ஸ்வரூபம், அந்த சம்பூர்ணம் அடைந்த நிலை. இதே உடலில் சம்பூர்ணமாக இருக்கும்போது என்னுடைய வார்த்தை பார்வையெல்லாம் எப்படி இருக்கும், அதை எமர்ஜ் பண்ணிக்கிட்டே இருங்கன்றார். ஸோ அந்த தேவதை ஸ்வரூபம் உங்கள் முன்னாடி வருதா? இல்லாட்டின்னா நம்ம அதுவாக ஆகுமா மாட்டோமான்னு தெரியலையா? சந்தேகமாக இருக்குதா? நான் தான் அது. அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்குதில்ல. நான் தான் இந்த நாராயணன், நான் தான் இந்த மகாலட்சுமி. ஸோ அப்படி கண்டிப்பாக ஆவேன்னு உறுதி இருக்குது தானே? உறுதியாக இருக்குதா நம்பிக்கை? கடைசியில் இருக்கிறவங்க சொல்லுங்கள், நம்பிக்கை உறுதியாக இருக்குதா? உங்களுடைய தேவதை ஸ்வரூபத்தை முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து அதை பார்த்துக்கிட்டே இருங்க. இதுதான் இங்கே பயிற்சியே. பாபாவை பார்க்குறீங்கள, எப்படி தேவதையை பார்க்கும்போது அந்த குணத்தோடு தானே பார்ப்பீங்க. அந்த மாதிரி தான் பாபாவையும் பார்க்கணும். இவ்வளோ குணம் நிரம்பியவர், ஒரு சின்ன புள்ளி. அப்படி இருக்கிறியே பாபா, ஒரு புள்ளியாக இருந்துட்டு இல்லை பூஜ்யத்தில் இருந்து கொண்டு ராஜ்யம் செய்பவன் இறைவன்ட்டு ஒரு பாட்டு கூட போட்டாங்க பக்தி மார்க்கத்திலே. ஆனால் அவங்களுக்கு அர்த்தம் தெரியல. அவங்க நடக்கிறதுக்கெல்லாம் அவர் தான் காரணம்னு நினச்சிட்டாங்க. பட் சொர்க்கத்தை உருவாக்குறார். ஸோ அப்படித்தான் அவரையும் பார்க்கணும், உங்களுடைய தேவதை ஸ்வரூபத்தையும் பார்க்கணும். அவர்களுடைய அந்த பர்சனாலிட்டி உங்கள் முன்னாடி வருதா? எவ்வளோ ராயல் தன்மை இல்லை. ராமாயணத்தில் ராமராக நடிக்கிறவரே பாருங்களாம், இந்த டிவி சீரியலில் இவ்வளோ பவ்யமாக இருக்கும். இப்போ சொர்க்கத்தில் எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவர்களுடைய சுபாவமே அப்படி ஒரு பர்சனாலிட்டியாக இருக்குன்றார்.
அது மட்டும் இல்லை, இயற்கை இருக்குது பாருங்கள், அதுக்கே ஒரு பர்சனாலிட்டி இருக்குன்றார் சொர்க்கத்தில். ராயலா இல்லையா? நம்ம அந்த சில டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் காட்டுறாங்க, இப்போ ஏஐயில் வேறு காட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் இருக்குதா? ஒருவேளை ஏஐயா இல்லை ஒரிஜினலான்னு தெரில. அந்த பறவைகளும் அவ்வளோ கலர் கலராக இருக்கிறது. அது ஒரு மாதிரி வித்தியாசமாக அந்த ரெக்கையை விரித்து அதோடைய குஞ்சுகளை மழை டைமில் பாதுகாக்கிறது நிஜத்தில் நடக்குதா இல்லை ஏஐலையே தெரில. ஆனால் சொர்க்கத்தில் அது இருக்கலாம். இயற்கைக்கே ஒரு பர்சனாலிட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் என்ன அழகு, மரங்கள் என்ன அழகு, கனிகள் என்ன சுவை, மலர்கள் என்ன நறுமணம், எல்லாமே பர்சனாலிட்டி தனித்தன்மை கொண்டதாக இருக்குது, ராயலாக இருக்குது. அப்போ அங்கே நீங்கள் போகணும்னா நீங்கள் எவ்வளோ ராயலாக இருக்கணும். சரி, சத்தியுகத்தின் இப்படித்தான் அந்த சக்கரத்தை சுற்றணும். இப்போ பாபா சொன்னார் இல்லையா, அந்த பரந்தாமத்தில் பார்த்தீங்களா, பாபாவுக்கு பக்கத்தில் ஜொலிக்கிறீங்க, எப்படி இதுதான் இந்த சொரூபத்தை சுற்றுது. அது சுற்றுறத எப்படி சுற்றணுன்றதை இப்போ எடுத்துகிட்டு வர்றாரு பாருங்க, அழகாக சொல்லாமல் சொல்கிறார் பாருங்க. சரி, அனாதி ஸ்வரூபம் பரந்தாமம் பார்த்தாச்சு, ஆதி ஸ்வரூபம் லக்ஷ்மி நாராயணன் பார்த்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க. உங்களுடைய பூஜ்ய ஸ்வரூபம், கோயிலில் வச்சு பூஜை பண்ணுறாங்களே, அம்மன் சிலை, விஷ்ணு சிலை, பிள்ளையார், முருகன், உங்களை பூஜை பண்ணுறாங்க தானே. இரட்டை வெளிநாட்டினரும் பூஜைக்குரியவராக ஆகிறீங்க தானே, அல்லது இந்தியாவை சார்ந்தவர்கள் மட்டும்தான் ஆகிறாங்களா? தேவதை ஆனீங்க தானே. நீங்கள் ஒன்றும் யானையின் தும்பிக்கையோடவோ குரங்கின் வாளோடவோ ஆகிறது கிடையாது, அல்லது காளி ரூபம் கொண்ட தேவியா கண்ணங்கரேர்னு இருக்கிறவங்களா ஆகிறது கிடையாது. தேவதைகளுடைய கோயிலை பாருங்க இல்லையா. இப்போ நீங்கள் பிள்ளையார் எப்படி இருந்தாலும் அந்த மற்ற இப்போ ஏஐயில் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க, பாபா குழந்தைங்க உருவாக்குனாங்களா என்னன்னு தெரில. நடுவில் கிருஷ்ணர் வர்றாரு, 2 சைடு பிள்ளையார் முருகன் வராங்க, சின்ன குழந்தைங்களா. பிள்ளையார் முருகனும் கிருஷ்ணர் அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பிள்ளையார் அந்த ஒரிஜினல் முகத்துக்கு முன்னாடி அது அழகாக தெரியல. ஸோ அதான் சொல்கிறார், தேவதைகளுடைய கோயிலை பாருங்கள், அவங்களுடைய பூஜைக்குரிய ஸ்வரூபத்தில் என்ன ராயல் தன்மை, என்ன பர்சனாலிட்டி இருக்குது பாருங்க. ஸோ 4 அடி 5 அடி உயரம் உள்ள சிலைகளையெல்லாம் உருவாக்குவாங்க, அவ்வளோ பெரிய கோயிலெல்லாம் கட்டுவாங்க, இப்போவும் பண்ணுறாங்க. இல்லை எவ்வளோ பெரிய ஆதியோகி சிலை வச்சார். இப்போ திரிசூலம் அந்த மாதிரி 54 அடி உயரத்துக்கு வைக்க போகிறாராம் சத்குரு பெங்களூரில். ஸோ அவ்வளோ உயரமாக காட்டுறதுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த ராயல்ட்டி, அந்த பர்சனாலிட்டியில் அவ்வளோ உயர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் உயரமாக காட்டியிருக்கிறாங்க. மகாவீர் சிலை கூட அப்படி இருக்கும், ஸ்ரவண பெலகோலால் நிர்வாணமாக இருக்கும். ஆனால் அது அந்த ராயல் தன்மை, அந்த தூய்மை தன்மை, நிர்வாணமாக தான் இருக்கும் இந்த சிலை, ஆனால் அப்படி ஒரு வசீகரமாக இருக்கும். இப்போ பிரதமருக்கோ ராஜாவுக்கோ கூட சிலை செய்கிறாங்க, பாவம் அந்த சிலையை வெயிலில் விட்டுடுறாங்க, அதுக்கு என்ன வேணாலும் ஆகலாம். ஆனால் உங்களுடைய பூஜ்ய ஸ்வரூபத்தின் பர்சனாலிட்டி பார்த்திங்களா, ஒரு பெரிய கோயிலே கட்டி உள்ளே வைக்கிறாங்க. இல்லை அப்படியே அம்பேத்கர் சிலை, காந்தி சிலை எல்லாமே அப்படியே வெயிலில் படுற மாதிரியே இருக்கும். ஏதோ ஒரு சில இடத்துல மேலே கொஞ்சம் ரூஃப் இருக்கும், அப்பயும் வெயில் படாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. சைடில் அந்த சூரியன் போகும்போது வரும். ஆனால் உங்களுடைய சிலை எவ்வளோ பாதுகாப்பாக வைக்கிறாங்க, அவ்வளோ பெரிய கோயிலில் நடுவில் வைக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய பூஜைக்குரிய அந்த ஸ்வரூபத்தின் பர்சனாலிட்டி எவ்வளோ உயர்ந்ததுன்ட்டு, எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா.
குமாரிகள் நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்மளுடைய மகிமை பாபா பாடுறார். ஸோ குமாரிகள் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்களே, இது உங்களுடைய ராயல்ட்டி தானே. எதை சொல்கிறாரு? சங்கமேகத்தை சொல்கிறாரு. பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறோம்ல. ஸோ அந்த பூஜை ஸ்வரூபத்தை விட்டுட்டு இப்போ சங்கமேகம் வந்துட்டார். எவ்வளோ ராயலாக அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸில் பிரம்மகுமாரிகள் போடுற ட்ரெஸ்ஸே எவ்வளோ ராயலாக இருக்கும். ஆண்களும் சரி பெண்களும் சரி. குறிப்பாக பெண்கள் பயங்கர ராயலாக இருக்கும். ஏன்னா ஆண்கள் வெள்ளை ட்ரெஸ் போடுறது நார்த் இந்தியாவில் எல்லோரும் தான் போடுவாங்க. ஆனால் வெள்ளை சாரீ கட்டுறது பெந்தகோஸ்து கட்டுவாங்க. பட் அதுக்கும் பிரம்மகுமாரிகளுக்குமே நல்ல வித்தியாசம் தெரியும். ரெண்டும் வெள்ளை ட்ரெஸ் தான். ஆனால் இதில் ஒரு பயங்கர ராயல் தன்மை தெரியும். அந்த தூய்மை அதான் கேட்குறார். இந்த சங்கமயுகத்தில் பாருங்கள், எவ்வளோ ராயலாக உட்காந்துட்ருக்குறீங்க குமாரிகள். சங்கமயுகத்தின் இறுதியில் உங்கள் எல்லாருடைய ராயல்ட்டியும் எவ்வளோ உயர்ந்ததாக ஆயிடுது. ஸோ அதுதான் ஃபரிஸ்தா நிலை இல்லையா? அப்போ உங்கள் முன்னாடியே பூஜையே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கன்றார். உடலை விட்டு ஆத்மா பிரியும் போது பூஜையை உயிரோடு இருக்கும்போதும் பண்ணுவாங்க, உடலை விட்டு பிரியும் போதும் பண்ணுவாங்க. ஸோ பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டி எவ்வளோ உயர்ந்தது. கடவுளே இந்த பிராமண வாழ்க்கைக்குள்ள அந்த உயர்ந்த பர்சனாலிட்டியும் ராயல்ட்டியையும் நிரப்புறார். இந்த பிராமண வாழ்க்கையை வடிவமைக்கும் சிற்பி யாரு? சுயம் தந்தையே, பாபாவே, சிவத்தந்தையே. பிராமண வாழ்க்கையுடைய பர்சனாலிட்டியும் அந்த ராயல்ட்டியும் என்ன? தூய்மை தான். தூய்மை தான் இங்கே எல்லாமே இல்லையா? பரந்தாமத்தில் உள்ள ஜொலிப்புக்கு காரணமும் தூய்மை தான். சொர்க்கத்தில் உள்ள ஜொலிப்புக்கு காரணமும் தூய்மை தான். கோயிலில் உள்ள தேவதைகளின் ஜொலிப்பு காரணமும் தூய்மை தான். பிரம்மகுமாரிகளில் ஜொலிப்புக்கு காரணமும் தூய்மை தான். ஃபரிஸ்தாவின் ஜொலிப்புக்கு காரணமும் தூய்மை தான். உங்களுடைய பர்சனாலிட்டி, ராயல்ட்டி எல்லாமே அந்த தூய்மை தான். தூய்மையாக இருக்கிறவங்கள தான் ஜென்டில்மேன் வாங்கல. அந்த பெண்கள்கிட்டலாம் வழிஞ்சு பேசாமல் இருக்கிறவங்கள ஜென்டில்மேன் சொல்லுவாங்க. தூய்மையே ஒரு ராயல்ட்டி தானே, ராயல் தன்மை தானே. ஸோ பிராமண ஆத்மாக்கள் எல்லோரும் இங்கே உட்காந்துட்ருக்கிறீங்க. உங்கள் எல்லோருக்கும் அந்த தூய்மையின் ராயல்ட்டி இருக்குது தானே. ஆமான்னு நீங்கள் தலையை அசைக்கலாமே. ஸோ பின்னாடி இருக்கிறவங்க கையை அசைக்கிறாங்க, கை உயர்த்துறாங்க, ஆமாம் பாபான்ட்டு. நீங்கள் பின்னாடி இல்லை, பாபாவுக்கு முன்னாடி இருக்கிறீங்க. பாருங்கள், தானாகவே பாபாவுடைய பார்வை பின்னாடி தான் போகுது. ஏன்னா முன்னாடி இருக்கிறவங்கள பார்க்குறதுக்கு பாபா விசேஷமாக கவனம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் பின்னாடி தானாகவே போகுதுன்றார். ஒரு பெரிய மேடையில் இருக்கும்போது டக்குன்னு பின்னாடி தானே போகும். இப்போ நீங்கள் டிவிலே காட்டும்போது பார்க்கலாம், விஜய் ஃபங்க்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பெரிய க்ரௌடு காட்டும்போது பின்னாடி இருக்கிறதுல தான் டக்குன்னு நம்ம கண்ணு போகும். இப்போ பாருங்கள், எவ்வளோ இதோடைய நினைவு தான் நினைக்கிறேன். மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா உதவி கேட்குறதுக்காக, மகாபாரத யுத்தத்துக்கு உதவி கேட்பதற்காக அர்ஜுனனும் போகிறான், இவரும் துரியோதனனும் போகிறான் கிருஷ்ணர்கிட்ட. ஃபஸ்ட்டு துரியோதனன் தான் வரான், காலில் உட்காரான். நான் எதுக்கு காலில் உட்காரணுன்னு போய் தலைக்கு மேலே உட்காந்துட்டான். இவர் காலுக்கு கீழே உட்காந்துக்கிட்டாரு நம்ம அர்ஜுனன். பார்த்தோன்னே, வா அர்ஜுனா என்ன வேணும்னு கேட்டோடனே கடுப்பாயிடுச்சு துரியோதனங்க. நான் தானே ஃபஸ்ட்டு இருந்தேன், ஏன் பண்ணி தலைக்கு மேலே உட்காந்துருந்தேன்னா எப்படிப்பா தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ யோசிச்சு பாருங்களாம், கஷ்டப்பட்டு இடம் பிடிச்சிருப்பாங்க. அவங்க பாபாவை பார்க்குறாங்க, அவங்க அந்த ஆனந்தத்தை அடைய தான் செய்கிறாங்க. பட் அந்த பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஒரு குஷி படுத்தினார் பாருங்க. முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஐயோ நம்மளும் பின்னாடி வந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி சொல்கிறாரு பாருங்க. ஸோ தானாகவே என் பார்வை பின்னாடி இருக்கிறவங்க மேலே தான் போகுது. அதனால்
செக் பண்ணுங்க. நிரந்தரமாக தூய்மையின் பர்சனாலிட்டி என்கிட்ட இருக்குதா? அதுதான் நம்மளுடைய அழகே, அணிகலன், அலங்காரமே. என்னுடைய எண்ணத்தில், வார்த்தையில், செயலில், உள்ளுணர்வில், பார்வையில், நடத்தையில் அனைத்திலும் தூய்மை இருக்குதான்னு செக் பண்ணுங்க. எண்ணங்கள் தூய்மையாக இருக்குதா, இல்லை ஏதோ ஒரு அழுக்கு கலந்து இருக்குதா, சுயநலம் கலந்து இருக்குதா? நேற்று பரோபகாரம் பற்றி சொன்னார் இல்லையா? சுயநலமே இல்லாட்டினா தான் கெடுதல் செய்தவர்களுக்கும் நீங்கள் நல்லது செய்வீங்க, சுப பாவனை வைப்பீங்க. அந்த மாதிரி தான் இருக்குதா? கெடுதல் செஞ்சானா அவன் நாசமாக போகணுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அங்கே அழுக்கு சேர்ந்துடுச்சுன்னு அர்த்தம். வார்த்தையில் தூய்மை இருக்கா, செயலில் தூய்மை இருக்கா, உள்ளுணர்வில் கூட அந்த தூய்மை தான் இருக்குதா? இல்லை, தூய்மை இருக்கும்போது யாரை பார்த்தாலும் உங்களுக்கு ஆனந்தம் தான் இருக்கணும், எங்கே இருந்தாலும் ஆனந்தம் தான் இருக்கணும். அது முழுக்க முழுக்க பாபா மட்டுமே இருக்கும் பொழுது தான் அது வரும். அதேமாதிரி பார்வையில் தூய்மை இருக்குதா, அந்த பரிசுத்த தன்மை இருக்குதா, ஸ்லைட்டாக தடுமாறுதா, பார்க்கும்போதே இவங்க அழகாக இருக்கிறாங்க, அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருதா? நடத்தை தூய்மையாக இருக்குதா, அப்படியே ஒரு தெய்வீக நடத்தை இருக்குதா? நீங்கள் செய்கிற அந்த கை அசைவாக இருக்கட்டும், நடக்கிற விதமாகட்டும், பேசுகிற விதமாகட்டும், அந்த தெய்வீகத்தன்மை வெளிப்படுதா? அதுதான் தூய்மை. ஸோ எண்ணத்தில் தூய்மை அப்படின்னா எல்லாருக்காகவும் எப்பவும் சுபமான உள்ளுணர்வு, நல்ல விருப்பம் மட்டுமே வைக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? மற்றபடி இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அந்த ஸ்லைட்டாக கூட அந்த உள்ளுணர்வு கூட, யார் உங்களை ரொம்ப நோகடிச்சாங்களோ அவங்களுக்கு இப்படி ஆயிடணும் அப்படின்ற எண்ணம் எந்த சூழ்நிலையிலும் வரக்கூடாது. அது மாதிரி வரக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இருந்தால் கூட அவங்களுக்கு அப்படி ஆகக்கூடாது. பத்திரமா இருக்கணும், நல்லா இருக்கணும், ஏதோ தெரியாமல் செஞ்சிச்சு பாப்பா குழந்தை அப்படின்ற எண்ணம் தான் வரணும். அதுதான் எண்ணத்தின் தூய்மை. முரளி செம்ம பவர்ஃபுல் முரளி இன்னைக்கு. ஸோ இன்னொரு ஆத்மா எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் தூய்மையின் ராயல்ட்டி கொண்ட ஆத்மா கண்டிப்பாக அந்த ஆத்மாவுக்கு சுப விருப்பம், தூய்மையான உள்ளுணர்வு, நன்மை செய்யக்கூடிய பாவனை, கருணை பாவனை, வள்ளல் பாவனை மட்டும்தான் வைப்பார் இல்லையா? இன்னொருத்தவங்க எப்படி இருந்தாலும் அவங்க மேலே அந்த கருணை கொஞ்சம் கூட குறையாது, அந்த வள்ளல் தன்மை கொஞ்சம் கூட குறையாது. ஸோ அவங்க சுற்றி பார்த்தாங்கன்னா நிரந்தரமாக ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவாக பார்ப்பாங்க. அவங்களுடைய ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தை, அந்த ஏஞ்சல் ஸ்வரூபத்தை பார்ப்பாங்க. ஃபரிஸ்தான்றதோட ஏஞ்சல்ன்றது நல்லா இருக்குது இல்லை? ஏன்னா ஏஞ்சல் அப்படி தான் உலகம் ஃபுல்லாகவே சொல்லுவாங்க. ஏஞ்சல்னாலே அந்த தேவதை, அந்த வெள்ளை ஒளி உடல். ஸோ அப்படி இருப்பாங்கன்றார். எண்ணத்தில் தூய்மையாக இருக்கிறவங்க யாரை பார்த்தாலும் தேவதையாகவே பார்ப்பாங்க, எல்லோரும் அவங்களுக்கு நல்லவர்களாகவே தெரிவாங்க, ஆத்மாவைத்தான் பார்ப்பாங்க. அந்த உடல் சார்ந்த குணம் அது தெரியாது. ஏதோ ஒரு தெய்வீக குணம் ஒட்டி இருக்கும் பாருங்க, அது மட்டும்தான் தெரியும். இன்னொருத்தர் ஃபரிஸ்தாவாக ஆகாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய பார்வையில் நான் அவருடைய ஆத்மஸ்வரூபத்தையும் ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தை மட்டுமே பார்க்குறேன். அப்படி இருக்கணும். அவர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எனக்கு அவருடைய நல்ல குணம் மட்டும்தான் தெரியணும், அந்த ஆத்மாவின் அனாதி ஸ்வரூபம்தான் தெரியணும். சங்கமயுகத்தின் இறுதி ஸ்வரூபமாகிய ஃபரிஸ்தா ஸ்வரூபம்தான் தெரியணும். இது பார்வையில் தூய்மை. அடுத்தது நடத்தை. நடத்தையில் தூய்மைனா என்ன அப்படின்னா, என்னுடைய தொடர்பில் வரவங்க, உறவில் வரவங்க, என்னுடைய காரியத்தில் எப்போவுமே எல்லாருக்கும் நான் அன்பையும் சந்தோஷத்தையும் மட்டுமே கொடுக்கணும். அதுதான் நடத்தையில் தூய்மை.
இது அன்பு, சந்தோஷம், இதுதான் கொடுக்கணும். உறவுகளுக்கு, தொடர்புகளுக்கு. அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நான் அன்பை கொடுத்தேனா, சந்தோஷத்தை கொடுத்தேனா, அது மட்டும்தான் இருக்கணும். மற்றவர்கள் எனக்கு அன்பை கொடுக்குறாங்க, கொடுக்காமல் போகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு அன்பை கொடுக்கறது என்னோட கடமை. அவர்களுக்கு அன்பை கொடுத்து அன்பானவர்களாக மாற்றணும். அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். இல்லை ரேஷன் கடைக்காரன் மாதிரி வரவன் மரியாதை கொடுக்குறான், கொடுக்கல, நாங்கள் இருக்கிறது அவங்களுக்கு பொருளை கொடுக்க. அந்த மாதிரி இந்த ஈஸ்வரிய அரசாங்கத்தில் மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு பாபா நமக்கு கொடுத்ததெல்லாம் வண்டி வண்டியாக அன்பு தான். கொடுத்துக்கிட்டே இருங்கன்றார். அவங்க கொடுத்தா என்ன, கொடுக்காட்டினா என்ன, உங்ககிட்ட இருக்குல்ல அதை கொடுங்க, அதுதான் முக்கியம். இல்லை ஒரு சிலர் திருப்பி விஷ் பண்ணலை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்லுவாங்கள்ல. இங்கே கொடுக்கறதுல தான் சந்தோஷம். அவங்க விஷ் பண்ணாதவர்களுக்கு கொடுத்தா டபுள் சந்தோஷம் இல்லையா? அவனுக்கே என்னடா இத்தனை தடவை விஷ் பண்ணுறான், நம்ம திருப்பி விஷ் பண்ணவே இல்லைன்னு அசிங்கமாக ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்லோகன் இருக்குது, துக்கத்தை நீங்கள் பிறருக்கு கொடுக்கவும் கூடாது, துக்கத்தை எடுக்கவும் கூடாது இல்லையா? மற்றவர்களுக்கு துக்கம் கொடுப்பதும் இல்லை, எடுப்பதும் இல்லை. ஸோ சில சமயம் உங்களுக்கு ஏதாவது ஒருத்தர் கொடுக்குறவங்க அவங்க கூட சில சமயம் உங்களுக்கு துக்கத்தை கொடுத்துடலாம். ஆனால் அதையும் நீங்கள் சந்தோஷத்தின் உள்ளுணர்வில் தான் பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த துக்கத்தை வாங்கலைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் கூடவே சகயோகம் பண்ணுறவங்க நல்லா தான் இருந்தவங்க திடீர்னு ஒரு வார்த்தை வந்து அப்படியே அம்பு தைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த சந்தோஷ உள்ளுணர்வு போயிடக்கூடாது. இது பெரும்பாலும் அந்த கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கும். நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு வார்த்தை சுருன்னு வரும். அது வழக்கமாகவே அந்த குணமாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் விலகியே இருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது இல்லையா? மெய் மறந்து உடல் உணர்வில் வரும்போதும் திடீர்னு அந்த வார்த்தை பேசும்போது டைவர்ஸுக்கெல்லாம் அதான் காரணம். திரும்ப திரும்ப அந்த வார்த்தை அது ஒரு பழக்கமாகவே ஆகிடும். ஸோ ஒருத்தர் துக்கம் கொடுக்குறாருன்னா விழுந்துட்டாருன்னு அர்த்தம். ஸோ அப்படி விழுந்தவரை நீங்கள் இன்னும் விழ வைக்கல தானே, திருப்பி துக்கம் கொடுத்து. எப்படி சூப்பராக சொல்கிறார் இல்லையா? அந்த துக்கத்தை எடுத்தால் கூட அவர் இன்னும் விழுந்துட்டாருன்னு அர்த்தம். அந்த சிரிச்ச முகம் மாறாமல் நீங்கள் இருக்கும்போது அவர் உணர்ந்துடுவார் அந்த செகண்டே, ஆஹா நம்ம தப்பு பண்ணுறோமே, ஒரு தெய்வீகமானவர்கிட்ட நம்ம தப்பாக நடந்துக்கிறோமே அப்படின்னு தோணும். ஸோ நீங்கள் எப்போவுமே விழுந்தவர்களை தூக்குபவர்களாகத்தான் இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ அது பாருங்கள், இது ஒரு நடிகர், நம்ம ஏற்கனவே உதாரணம் கூட சொல்லியிருப்போம். கலியுகத்திலே நடிகர் அஜித்குமாரை வந்து ஆரம்பத்தில் குழந்தை பிறகுலன்ட்டு ஒரு பத்திரிகைக்காரர் வந்து ரொம்ப மோசமாக எழுதுகிறார், அவருக்கு ஆண்மை இல்லை அப்படி இப்படின்ட்டு. அவர் சீரியஸாக ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்லேயே இதுலேயே மட்டும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறார். இந்த விஷயம் அஜித்துக்கு தெரிஞ்ச உடனே போய் அந்த அவருடைய மருத்துவ செலவு எல்லாமே இவரே ஏற்றுக்கிறார். அப்போ அவருடைய அசிஸ்டன்ட் கேட்குறாங்க, ஏங்க அவர் உங்களை தப்பாக பேசுகிறாருன்னு. இல்லை, இந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது நம்ம ஈகோவெல்லாம் தூக்கி போட்டு உதவி பண்ணணும்னு வரோம். அப்போ பாபாவுக்கு வந்து நம்ம எப்படி இருக்கணும்? பாபா சொல்கிறார், அவங்கெல்லாம் நமக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாதுன்றார். ஆனால் நம்ம அப்படி இருக்கிறோமா? அப்படியாவது இருக்கிறோமா? அப்போ இன்னும் எவ்வளோ உயர வேண்டியது இருக்குது, யோசிச்சு பாருங்கள். அதேமாதிரி எம்ஜிஆர் கூட அவரை பற்றி கண்ணா பின்னான்னு பேட்டி கொடுத்துருக்கிறார் சந்திரபாபு, நடிகர், காமெடி நடிகர் சந்திரபாபு. அவருடைய தம்பி சொல்கிறார், இப்போ அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் சொல்கிறார், அப்படி கொடுத்த உடனே எல்லாருமே அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல. எம்ஜிஆரே தப்பாக பேசுகிறாரு, அப்புறம் நாளைக்கு எம்ஜிஆர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா என்ன வருது, அரசியலில் வேறு இருக்கிறாருன்ட்டு வாய்ப்பே இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறார். நாளைக்கு கிறிஸ்மஸ் தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறார், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போ எம்ஜிஆர் ஒருத்தர் மூலமாக காசு, அடுத்த படத்துக்கான ஆஃபர் இதை கொடுத்தனுச்சு. ஃபோன் பண்ண அவர் எம்ஜிஆருக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணோடனே தெரியுது, பாபு தானே பேசுகிற,
நீ அவசியம் அடுத்த படத்தில் உன்னை புக் பண்ணியிருக்கிறேன், வா, 1,00,000 கம்மியாக நீ சம்பளம் வாங்காத அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுல்ல. அப்போ நம்ம எப்படி இருந்திருப்போம், எவ்வளோ உயர்ந்திருப்போம், ஆனால் இப்போ எப்படி இருக்கிறோம்? இன்னும் அந்த எம்ஜிஆரையே நம்ம கிராஸ் பண்ணலைன்னா எப்போ நாராயணன் ஆகிறது? ஸோ மற்ற ஆத்மாக்கள் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குறாங்க, ஏன்னா விழுந்துட்டாங்க. விழுந்ததுனால துக்கம் கொடுக்குறாங்க. எப்படி காமத்தில் வயப்படுறாங்கன்னா விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதேமாதிரி துக்கம் கொடுக்குறாங்கன்னா விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். வெளியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றின் வசமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் அவங்கள துக்கம் கொடுத்தவர்களுக்கு துக்கம் கொடுத்து இன்னும் அவங்கள விழ வைக்காதீங்க. பாவம் அந்த ஏழை மக்களை, அப்பாவி மக்களை இன்னும் எட்டி உதைக்காதீங்கன்றார். ஆச்சரியமா இல்லை? எப்படி பாபா, ஐயோ லவ் யூ பாபா, இதுக்கு முன்னாடி நமக்கு துரோகம் செய்தவர்களை எல்லாம் அப்படியே ஒரு கருணை பார்வை பார்க்க வைக்கிறார் பாபா. ஏன்னா அதான் உண்மை. அவங்க சுயநினைவில் இல்லை. அங்கே ஏதோ ஒரு வசத்தில் தான் பண்ணுறது தப்புனே உணர முடியாத நிலையில் இருக்கிறாங்க. பாவம், அவங்களுக்கு சுயநினைவு வர வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இன்னும் அவங்கள எட்டி உதைக்காதீங்கன்றார். நீங்கள் அவங்களுக்கு துக்கம் கொடுக்கும்போது என்ன ஆகும்? இன்னும் அவங்களுக்குள்ள அசுர குணம் அதிகமாகும். அது உண்மையில் பாவம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி பண்ணாதீங்க, இன்னும் தள்ளி விடாதீங்க, அவங்கள அன்புனால தூக்குங்க. இதில் கூட தானம் வீட்டிலிருந்து தொடங்கட்டும். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க தான் துரோகம் பண்ணுவாங்க, வெளியில் இருக்கிறவங்களா பண்ண போகிறாங்க. அதனால தான் பாபா சொல்ற வீட்டிலிருந்து தொடங்குங்க. முதல்ல தானம் வீட்டிலிருந்து கொடுக்கணும். இந்த ஞானத்தை கொடுக்கறது, சேவை, இந்த குணத்தை கொடுக்கறது எல்லாமே இல்லை. உங்களுக்கு அப்படியே கருணை வரணும். டக்குன்னு அங்கே கோபம் வந்தால் அப்படியே அதுக்கு ஆப்போசிட் கருணை. ஏன்னா இப்போ அதுதான் தேவை. ஸோ உங்களுடைய துணைவர்கள், சேவையில் துணையாக இருக்கிறவங்க, பிராமண பரிவாரத்தில் துணைவர்களாக இருக்கிறவங்க எல்லோரையும் முன்னேற்றுங்க. அவங்களுடைய ரொம்ப மோசமான குணத்தை கூட வெளிப்படுத்தட்டும். ஆனால் நீங்கள் அவங்களுடைய விசேஷ குணத்தை மட்டும் பாருங்கள். இப்போ அதுவும் அவனுக்கு ஒரு பெரிய விசேஷந்தான்ப்பா, அதை பார்க்கணும். அதுதான் முக்கியம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு அகோரி கலையரசன் நான் அகோரின்னு சொல்லும்போது எல்லாரும் அவரை எதிர்த்து நக்கல் பண்ணாங்க, ட்ரோல் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. அப்போ ஒரு சகோதரி சொன்னாங்க, ரொம்ப பிரபலம் அவங்க சொன்னாங்க, ஆனால் அவருக்கு உண்மையிலே ரொம்ப பொறுமை சக்திப்பா, எவ்வளோ ட்ரோல் பண்ணாலும் திருப்பி கோபம் அடையாமல் அமைதியாக பேசுகிறாரு பாருங்கன்ட்டு. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இப்போ கூட அவங்க மனைவி அவரை கண்ணா அப்படின்னான்னு பேசுகிறாங்க, ஆனால் அவர் அப்படியே அமைதியாக கூலாக பேசுகிறார். அது ஒரு பெரிய நல்ல குணம் இல்லையா? அதை பாருங்கள். மற்றபடி தவறான குணம் எவ்வளவு அவங்க வெளிப்படுத்தினாலும், உங்கள் கண்ணு முன்னாடி தெரிகிற மாதிரி ஆடினாலும், அந்த விசேஷ குணம் மட்டும்தான் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியணும். ஸோ இதுதான் அன்னப்பறவைன்றது. விசேஷ குணங்களை மட்டும் கிரகிக்கிறது, தாரணை பண்ணுறது. ஸோ எல்லோரும் வரிசை கிரமத்தில் தானே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவிற்கு அவங்களுடைய விசேஷ குணத்தை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் மாலையில் நெருக்கத்தில் வருவீங்க. ஸோ அந்த மாலை உங்களுடைய நினைவார்த்தம் தானே. மாலையில் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை தானே, இல்லையா? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் அதில் விசேஷத்தை பார்க்க பார்க்க விசேஷமானவர்களாக நீங்கள் ஆவீங்க. அந்த விசேஷ குணம் உங்களுக்குள்ளே நிரம்பம். அதுதான் முக்கியம். லவ் யூ பாபா, லவ் யூ பாபா இல்லையா? வாலி முன்னாடி நின்னீங்கன்னா உங்களுடைய சக்தி பாதி அவனுக்கு போயிடும்ன்றாங்க. ஏன்னா அந்த அசுரகுணம் இல்லையா? அந்த அசுரகுணத்தை பார்க்கக்கூடாது. அசுரகுணத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே அது வந்துடும். அப்போ நீங்கள் பலகீனமாயிடுறீங்க. ஆனால் அவங்களுடைய தெய்வீக குணத்தை மட்டும் பார்க்க பார்க்க உங்களுக்குள்ளே அந்த தெய்வீக குணம் நிரம்போன்ற நமரி முரளி. நூற்றி 8 மணி மாலை இருக்குது.
அப்படின்னா 108 வரிசை இருக்குது தானே, வரிசை கிரமம் இருக்குது தானே. ஸோ அப்போ பாருங்க, 108 வர்றது பெரிய விஷயம். ஆனால் அந்த 108லே வரிசை கிரமம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய கடமை என்ன? சரி, நான் என்ன 8லேயா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் 108லையாவது வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ பாபா எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா, அந்த 108 உதாரணம் சொன்னது மற்றவர்கள் அப்படி இருப்பாங்கன்றதுக்காக. சரி, ஒருவேளை நான் 108 கடைசியாக வருவம்பில் இருக்குது, அப்போ எனக்குள்ளேயும் அந்த மாதிரி ஏதோ ஒரு மோசமான சமஸ்காரம் இருக்குதுன்னு அலட்சியமாக இருக்கிறதுக்கு இதை சொல்லலை. மற்றவர்களுக்கு அன்பையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய சமஸ்காரமே அன்பும் சந்தோஷமும் நிரம்பியதாக மாறிடும். நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதில் நிரம்பியவராக ஆகுறீங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த தெய்வீக குணத்தில் நிரம்பியவர் தானே மாலையில் முன்னாடி வர முடியும். ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான சேவை. இந்த சேவையிலும் தானம் முதலில் வீட்டிலிருந்து தொடங்கட்டும். ஸோ வீட்டில் இருந்துன்னும்போது உங்கள் முதல்ல ஆத்மாவுடைய வீடு இந்த உடம்பு தான். ஸோ இந்த கர்மேந்திரியங்கள் இதுக்குள்ளெல்லாம் குளிர்ச்சி கொடுத்து அந்த தெய்வீக குணத்தை வளர்க்குறது. அடுத்தது உங்கள் குடும்பம், லௌகீக குடும்பம், அப்புறம் உங்கள் சென்டர் அலௌகீக குடும்பம், இப்படி தொடங்குங்க. இன்றைக்கி பாப்தாதா ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பார்த்தார். சொல்லவா என்னன்ட்டு? உங்களுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். பாப்தாதா குழந்தைங்களுடைய விளையாட்டை பார்த்துக்கிட்டே இருந்தார். ஸோ பாபா எப்போ வேணும்னாலும் ஒரு வினாடியில் ஏதாவது ஒரு சென்டருடைய டிவியை ஆன் பண்ணிவிடுவாராம். பாருங்க, ஒவ்வொரு சென்டர்லேயும் பாபா டிவி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறார். இப்போ தான் சிசிடிவி கேமராலாம் பேசுகிறாங்க, அந்த வருஷம் அப்போல்லாம் கிடையாது இல்லையா. ஸோ அப்போவே சொல்கிறார். சில சமயம் டக்குன்னு வேறு ஒரு சென்டருடைய டிவியை ஆன் பண்ணிவிடுவாராம். சில சமயம் வெளிநாட்டில் இருக்கிற டிவி. அப்போ பாருங்க, பாபா எந்த நேரம் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் கவனிப்பார். இப்போ பார்க்கும்போது அவருக்கு சந்தோஷமாக இருக்கணும், வா என் குழந்தை எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. சில சமயம் இந்தியாவில் இருக்கிற சென்டருடைய டிவி ஆன் பண்ணுவார். ஸோ அப்போ ஆன் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னு பாபாவால் சொல்ல முடியும். ஏன்னா பாபாவுக்கு குழந்தைங்க மேலே அன்பு இருக்குல்ல, குழந்தைங்கள கவனிப்பார் தானே. இப்போ நம்ம லௌகீக குழந்தைய கவனிச்சிக்கிட்டே இருக்கணும்ல, அன்பு இருக்கிறனால தானே கவனிக்கிறோம். இப்போ பாப்தாதா மட்டும் விட்டுருவாரா? ஸோ குழந்தைங்க கூட என்ன சொல்கிறாங்க, பாபா மாதிரி நானும் சமமாகணும், பாபாவுக்கு சமமாகணும்னு சொல்கிறீங்க. ஸோ அது உறுதியான எண்ணம் தானே, பாபாவுக்கு சமமாக ஆகணும் தானே. குமாரிகள் சொல்லுங்க, பாபாவுக்கு சமமாகணுமா? அல்லது நாடகத்தில் என்னவா இருக்குதோ அப்படி ஆனாலே போதுமா? கிடையாது இல்லையா. பாபாவுக்கு சமமாகணும். குமாரிகள் எல்லோரும் பாபாவுக்கு சமமாகணும். நான் இறந்தாலும் என்ன செய்ய நேர்ந்தாலும் ரொம்ப கவனத்தோட கையை உயர்த்துங்கன்றார் இல்லையா. பாபா சொல்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கையை உயர்த்தியிருக்கிறாங்க போல இருக்கு. அதனால் கையை உயர்த்துறதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ஒவ்வொரு தடையும் கையை உயர்த்தும் போது பாபாவுக்கு நீங்கள் சத்தியம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல கேட்டாலே நீங்கள் சத்தியம் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். பின்னாடி பாபா உங்களுக்கு காட்சி வேறு போட்டு காட்டுவார் கையை உயர்த்தினது. ஸோ பாபா சொல்கிறது என்னென்னா, உயிரே போனாலும் என்ன ஆனாலும் நான் பாபாவுக்கு சமமாக ஆகியே தீருவேன் அப்படின்றதுல கையை உயர்த்துறதுல கவனம் கொடுங்கன்ற. ஸோ யாரெல்லாம்
நான் என்ன பண்ண வேண்டி இருந்தாலும், நான் சாகவே வேண்டி வந்தாலும், பணிஞ்சு போக வேண்டி இருந்தாலும், சகிச்சிக்க வேண்டி இருந்தாலும், யார் சொல்வதை கேட்க வேண்டியதாக இருந்தாலும், நான் பாபாவுக்கு சமமாக ஆகியே தீருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கையை உயர்த்துங்கள். குமாரிகளே, நல்லா யோசிச்சுட்டு கையை உயர்த்துங்கள். இவங்களோட ஃபோட்டோலாம் எடுத்துக்கோங்க. நிறைய குமாரிகள் இருக்கிறாங்க. நீங்கள் இறக்க நேர்ந்தால் என்ன ஆகும்? இறக்க வேண்டி இருந்தால், ஸோ இறக்க வேண்டியனா என்ன அர்த்தம்? சாகிறதுன்னு அர்த்தம் கிடையாது. நானுங்கிறத முழுசாக சாகடிக்கிறதுன்னு அர்த்தம். இல்லை, இறந்தால் நான் இருக்காது இல்லையா, அப்படி ஆக வேண்டியது. ஸோ ஒருத்தருக்கு பணிஞ்சு போக வேண்டியிருந்தால் என்ன பண்ணுவீங்க? தயாரா? பாண்டவர்கள் கையை உயர்த்துங்க. கேட்டீங்க தானே? நீங்கள் பாபாவுக்கு சமம் ஆகணும் தானே? பாபாவுக்கு சமம் ஆகலைன்னா என்ன சந்தோஷம் கிடச்சிட போகுது? சமம் ஆகிறதுல தான் சந்தோஷம் இல்லையா? அதாவது என்னுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த ஞானம், பாபா குழந்தை ஞானம்னே கொடுத்த போது ஒரு சீடியில் போட்டு கொடுத்தேன் பேசுனதை. அவன் பார்த்துட்டு அடுத்த நாள் சொன்னான், இது என்ன இது, அங்கே உழைக்க தேவையில்ல, எல்லாமே இருக்கும் சொர்க்கத்தில்ன்ற. உழைக்காமல் இருந்தால் அதில் என்ன சந்தோஷம்? அதுக்கு உழைப்பு இப்போ இருக்குது. இங்கே அவ்வளோ சித்திரவதை அனுபவித்தாலும் பாபாவுக்கு சமமாகறீங்க பாருங்கள், அதுதான் அங்கே சந்தோஷத்தை கெடுக்குது இல்லையா? அங்கே இயேசு சிலுவையை சுமக்கிறார், சாட்டையால் அடி வாங்குறார், முள்ளு கிரீடத்தை சுமக்கிறார். என்ன ஆனாலும் கடவுளுக்கு சமமாக இருப்பேன்னு இருந்து காட்டுறார். சிலுவையில் அறையப்படும் பொழுதும் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அந்த நேரத்தில் யாரையும் திட்டலை, எதுவும் பண்ணலை. அதான் பாபா சொல்கிறார், பாபாவுக்கு சமமாகிறதுல தான் சந்தோஷம். இங்கே சமமாகிறதுல நீங்கள் அடிக்கடி இறக்க வேண்டி இருக்கும், அடிக்கடி தலை குனிஞ்சு போக வேண்டி இருக்கும், அவமானப்பட வேண்டி இருக்கும். ஆனால் நான் பாபாவுக்கு சமமாகிட்டு இருக்கிறேன்ற அந்த சந்தோஷம் அங்கே இருக்கணும். நம்ம முரளி, லவ் யூ பாபா. ஸோ ஒருவேளை நீங்கள் பாபாவுக்கு சமம் ஆகலைன்னா இப்போவும் சந்தோஷம் இருக்காது, பரந்தாமத்திலையும் பாபாவுக்கு நெருக்கத்தில் இருக்க மாட்டீங்க. அப்போ பூஜைக்குரியவர் ஆகிறதுலையும் வித்தியாசம் வந்துடும். அதேமாரி தங்க யுகத்தில் ராஜபாக்கியத்தை அடையிறதுலையும் வித்தியாசம் வந்துடும். எங்கேயோ ஒரு சின்ன ராஜாவாக இருப்பீங்க, அதாவது ராஜாவாக இல்லாமல் பிரஜையாக கூட இருக்கலாம். ஸோ பாபாவுக்கு சமமாகணும். என்ன ஆனாலும் நான் சமமாகிறேன் இல்லையா? நான் சபரிமலைக்கு போனதில்லை, ஆனால் சொல்லுவாங்க அப்படியே செங்குத்தாக இருக்கும், ஏறுறது கஷ்டம்னுவாங்க, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு. அந்த மாதிரி இது, அது ஏறுறதுல தான் அவங்களுக்கு சந்தோஷம். அதனால தான் நான் வருஷம் போகிறாங்க. ஆனால் அது பெரிய விஷயம் இல்லை. இங்கே வரக்கூடிய டெஸ்ட் பேப்பரில் என்ன ஆனாலும் நான் அந்த பாபாவுடைய குணத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கிறேன்னா, அப்படியே அமைதி ஸ்வரூபமாக, ஆனந்த ஸ்வரூபமாக, துக்கத்தை கொடுக்காமல் எடுக்காமல் இருக்கிறேன்னா, அதில் தான் ஆனந்தம். நீங்கள் பிரம்மா பாபாவை லவ் பண்ணுறீங்க தானே? இரட்டை வெளிநாட்டினருக்கு அதிகப்படியான அன்பு இருக்குது. ஸோ யாருக்கு பிரம்மா பாபா மேலே இதயத்தில் ஆழமான அன்பு இருக்குதோ கையை உயர்த்துங்க. இரட்டை வெளிநாட்டினருக்கு இதயத்தில் அன்பு இருக்குதா பாப்தாதா மேலே, பிரம்மா பாபா மேலே? நல்லது, அது உண்மையான அன்பு தானே? இப்போ பாபா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறார். உண்மையான அன்பின் அடையாளம் என்னன்னா, நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ அவர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதையே நீங்களும் பண்ணணும். அதுதான் அன்பின் அடையாளம். உங்களை அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை நீங்கள் பண்ணீங்கன்னா அதுதான் அன்பின் அடையாளம். ஸோ அதுதான் அன்பின் அடையாளம். நமக்கு பிடித்தமானவருக்கு எது செய்கிறது, எது நம்ம செஞ்சால் பிடிக்குமோ அதை நீங்கள் செய்யணும். ஸோ எப்போ
உங்களுக்கும் உங்களுக்கு பிடித்தமானவருக்கும் சமஸ்காரம், எண்ணம், சுபாவம் எல்லாம் ஒத்து போகுதோ அப்போ தான் உங்கள் 2 பேருக்கும் ஒருவரை ஒருவர் நேசிப்பீங்க. கரெக்டாக? இல்லாட்டினா மிஸ் மேட்ச் அப்படின்றவாங்க. ஸோ அப்போ அவருக்கு இப்போ நிறைய டைவர்ஸ் கல்யாணம் ஆனவுடனே எனக்கு அவங்க செட் ஆகலை, ஒரு பல வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஒரே மாதத்துல பிரியறதெல்லாம் பார்ப்போம் நம்ம. இங்கே என்ன விஷயம், பிடித்தவருக்கு பிடித்த மாதிரி நாம் நடக்காதது தான் பிரச்சனை. எனக்கு பிடித்த மாதிரி அவங்க இருக்கணும்னு அவங்க நினைக்கிறதும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும்னு நான் நினைக்கிறதும் தான் பிரச்சனை. அவங்களுக்கு பிடித்த மாதிரி நான் இருக்கணும்னு நான் நினைக்கணும், எனக்கு பிடித்த மாதிரி அவங்க இருக்கணும்னு அவங்க நினைக்கணும். ஸோ இப்படி இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ அது ஆணாதிக்க சமுதாயம், ஆண் சொல்கிறது தான் கேட்கணுமா, அந்த எண்ணமும் ஒரு காரணம் ஆயிடுச்சு. நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறது ஆயிடுச்சு. அப்புறம் அந்த மாதிரி ஆணாதிக்க சுபாவம் கொண்டவர்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்போ இது உலகில் டைவர்ஸ்க்கான காரணம். இங்கே பாபா, பிரம்மா பாபா கூடவே நீங்கள் வரணும் ராஜ்யத்தில்னா அவரை மாதிரியே உங்களுடைய சமஸ்காரம் இருக்கணும் தானே, இல்லை அவரை தானே ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ எப்போ உங்கள் 2 பேருடைய சமஸ்காரம், எண்ணம், சுபாவம் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குதோ அப்போ தானே உங்கள் 2 பேருக்கும் அந்த அன்பு இருக்கும். இந்த அன்பு தான் ஒன்றா அங்கே அழைச்சிட்டு வரும். அப்போ யோசிச்சு பாருங்களா, அந்த ஒரே மாதிரி இருக்கிறவங்க தான் அங்கே ஒன்றா வருவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் மோசமாக இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் இவங்களுக்குள்ள அந்த மோசமான குணம் இருக்கும். சொல்லும்போது நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும், அது தெரியாது. ஸோ நீங்கள் அதனால தான் அப்படியே பிரம்மா காலைல ஏஞ்சிதுலேருந்து தூங்குற வரைக்கும் என்னென்னலாம் பண்ணுவாரோ, எப்படியெல்லாம் முயற்சி பண்ணுவாரோ அதை அப்படியே பார்த்து பார்த்து அம்மா காப்பி அடித்தாங்க. ஒரு தடவை பிரம்மா பாபாவுடைய சாக்கார மகள் அவங்கள அம்மா தான் வளர்க்குறாங்க. ஆனால் பிரம்மா பாபாவுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது அந்த சாக்கார மகளை பார்த்துக்க அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது அம்மா சொல்கிறாங்க, அதை பாரு, பிரம்மா பாபா ஏஞ்சிதுலேருந்து தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்ணுறாரோ ஒன்று விடாமல் என்கிட்ட சொல்லணுன்னு வாங்கலாம். ஸோ சொல்லும்போது அப்படியே அவ்வளோ ஆர்வமாக மெய் மறந்து கேட்பாங்களாம் அம்மா. அப்போ பாருங்கள். ஸோ இங்கேயே அவருக்கு பிடித்தமானவங்களாக இவங்க நடக்கிறதுனால தான் அங்கே மனைவியாக வர்றாங்க. நீங்கள் பிரம்மாவை நேசிக்கிறீங்க, பிரம்மா பாபாவை அப்படின்னா அவர் கூடவே 21 ஜென்மத்திற்கு இருப்பீங்க. முதல் ஜென்மத்தில் இருந்து 2வது ஜென்மம் 3வது ஜென்மத்தில் தான் வரீங்கன்னா அது நல்லா இருக்காதுல்ல. ஆரம்பத்துலேருந்தே ஒன்றா இருக்கணும்ல. ஸோ ஆரம்பத்துலேருந்து கடைசி ஜென்மம் வரைக்கும் நீங்கள் அவர் கூடவே இருப்பீங்க. பல ரூபத்தில் இருப்பீங்க இல்லையா. ஒரு இதில் மனைவியாக இருப்பீங்க, ஒரு இதில் சகோதரனாக இருப்பீங்க, ஒரு இதில் குழந்தையாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம். தொடர்ந்து இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே பாருங்களாம், லௌகிக அஞ்ஞானத்தில் நம்ம இருக்கும்போதே நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு எதை வச்சு க்ளோஸ் ஃப்ரெண்டானாங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகும். அதனால தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. உங்களுக்கு சம்மந்தமே இல்லாதவர்கிட்ட இருந்து நீங்கள் விலகி இருப்பீங்க. உங்கள் ஸ்கூல்லே தான் படிப்பாங்க, ஆனால் ஒரு சிலர் கூட விலகியே இருப்பீங்க. ஏன்னா அவங்களுடைய கேரக்டரும் உங்களுக்கும் செட் ஆகாது. ஸோ அப்போ யார் பாபா கூட இருக்க முடியும், யார் அவருக்கு சமமாக ஆகிறாங்களோ அவங்க தான் இருக்க முடியும். அவர் நம்பர் 1 ஆத்மா இல்லையா. அப்போ நீங்கள் எப்படி அவர் கூட இருக்க முடியும். நீங்களும் எப்போ நம்பர் 1 ஆகுறீங்களோ அப்போ தான் அவர் கூட இருக்க முடியும். எல்லாத்துலேயும் நம்பர் 1, உங்களுடைய எண்ணத்தில் நம்பர் 1, வார்த்தையில் நம்பர் 1, செயலில் நம்பர் 1, உள்ளுணர்வு, பார்வை, நடத்தை எல்லாத்திலும் நம்பர் 1 ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்போது தான் அவர் கூட இருக்க முடியும். ஸோ நம்பர் 1ஆக இருக்கிறீங்களா, நம்பர் வாராக இருக்கிறீங்களா, அதாவது வரிசை கிரமமாக இருக்கிறீங்களா. இங்கிலீஷில் நம்பர் 1ஆ நம்பர் வைஸா அப்படின்வாங்க. உங்களுக்கு அன்பு இருந்தால் அந்த அன்புனால் எதையும் தியாகம் செய்கிறது கஷ்டம் கிடையாதுன்றார். இங்கே அன்பையே தியாகம் செய்கிறதுல தான் காட்டுறோம் இல்லை. இப்போ உங்கள் குழந்தைக்காக உங்கள் வாழ்க்கையே தியாகம் பண்ணல, மனைவிக்காக வாழ்க்கையே தியாகம் பண்ணல. இங்கே எல்லாமே பாபா தான். உங்களுக்கு மனைவி குழந்தையெல்லாம் கிடையாது, கணவன்லாம் கிடையாது, பாபா மட்டும்தான் எல்லாமே. இப்போ அவர் மேலே அன்பு இருந்தால்
அவருக்கு சமமாக ஆகிறதுக்காக அனைத்தையும் தியாகம் பண்ணுங்க. அவர் பண்ணார் இல்லை? ஸோ குழந்தைங்க மேலே உள்ள அன்புனால் அவர் பண்ணாருன்னும் போது அவர் மேலே உள்ள அன்புனால நீங்கள் அனைத்தையும் தியாகம் பண்ணணும் தானே. இங்கே என்னத்தை தியாகம் பண்ண போகிறீங்க? இந்த 5 விகாரத்தை தான் தியாகம் பண்ண போகிறீங்க. மற்றதெல்லாம் உங்கள் கூட தான் இருக்க போகுது. ஆனால் என் இது இல்லைன்ற உணர்வில் இருக்கணும். அதேமாதிரி அகங்காரம், அதை தூண்டக்கூடிய விஷயங்கள், அவமானம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். ஸோ இந்த கலியுகத்தின் கடைசி ஜென்மத்தின் இறுதியில் தேக உணர்வில் இருக்கிற அஞ்ஞானிகள் கூட அந்த தேக உணர்வின் அன்பு இருக்குது பார்த்தீங்களா, தேக உணர்வின் காதல், ஆண் பெண்ணுக்கு இடையிலான காதல், அதுக்காக தன் வாழ்க்கையே தியாகம் பண்ணுறாங்க இல்லையா? தற்கொலையெல்லாம் பண்ணிக்குவாங்க. அவங்க கிடைக்கலன்னும் போது தற்கொலையே பண்ணுவாங்க. பெண்ணும் பண்ணுவாங்க, ஆணும் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவர்களோடு ஒப்பிடும் பொழுது பிரம்மா பாபா மேலே உள்ள அன்புனாலும் உங்கள் சமஸ்காரத்தை மட்டும் மாற்றிக்கிறது ஒரு பெரிய விஷயமானு கேட்குறேன். எப்படி பாருங்கள், லௌகீக ஆத்மாக்களோட, லௌகீக காதலரோட கம்பேர் பண்ணி சொல்கிறார். அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுற தியாகம் ஒரு தியாகமே கிடையாது, இது பண்ண முடியாதான்னு கேட்குறார். சூப்பர் இல்லை? இது ஒரு பெரிய விஷயமானு கேட்குறார். கிடையாது தானே? ஸோ எல்லாருடைய சமஸ்காரமும் இன்னையிலிருந்து மாறிடுமா? பக்காவாக இருக்கிறீங்களா? ஸோ ஒரு ரிப்போர்ட் அனுப்பப்படும். உங்களுடைய துணைவர்கள் பாபாவுக்கு லெட்டர் எழுதுவாங்க. நீங்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டீங்களான்னு உங்கள் துணைவர்களுக்கு தெரியும்ல. சேவை செய்கிற துணைவர்களாக இருக்கட்டும், வாழ்க்கை துணையாக இருக்கட்டும். ஸோ அதனால் பக்காவாக சமஸ்காரத்தை மாற்றிக்குவீங்களா? தாதிகளும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இரட்டை வெளிநாட்டினர்கள் சொல்கிறாங்க, எங்களுடைய சமஸ்காரம் மாறிடுச்சு பாபா ஆல்ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே சொல்கிறீங்க, அல்லது இன்னும் நேரம் எடுக்குமா? மோகினி தீதி, நீங்கள் சொல்லுங்கள் பாபா கிட்ட. அவங்க மாறிடுவாங்க தானே? எல்லோரும் மாறிடுவாங்க இல்லையா? அமெரிக்காவை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக மாறுவாங்க. ஸோ இதில் சுவாரஸ்யமான விஷயம் விடுபட்டுடுச்சு. அது என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, ஸோ இது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா? நம்ம பேசும்போது தெரியும். இப்போ வீடியோக்கெலாம் பேசும்பொழுது அப்படியே டக்கு டக்குன்னு மறக்கும். ஸோ இப்போ இன்னொரு சிஸ்டரோட பிரதரோட பேசும்போது அவங்கக்கிட்ட கேட்போம், ஐயோ நான் எதில் விட்டேன், ஒரு செகண்ட் ஆனாலே. ஆனால் பாபா எப்படி அதை அப்படியே கொஞ்சம் கூட ஒரு அந்த அதில் என்ன சொல்லணும்னு நினச்சாரோ அதை வந்து மிஸ் ஆகாமல் பாருங்கள். அதில் சுவாரஸ்யம்னு அங்கே சொன்னார், அப்புறம் வேறு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இன்னும் அந்த சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லலை இல்லையா அப்படின்ட்டு அதை சொல்ல ஆரம்பிக்கிறார் பாருங்கள். ஆச்சரியமாக இருக்குது. அந்த முரளி படிக்கும்போது எங்கேயுமே எந்த இடத்துலையுமே ஒரு குறை இல்லாமல் கரெக்டாக எடுத்துகிட்டு வருவார் பாருங்கள். ஸோ அதான் பெரிய ஆச்சரியம். ஸோ சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணுறோம், அதிக முயற்சி பண்ணுறோன்ட்டு. ஸோ நீங்கள் அதிக முயற்சி பண்ணுறத பார்த்து பாப்தாதாவுக்கே கருணை வருது. சில சமயம் ரொம்ப முயற்சி பண்ணிவிட்டு என்ன சொல்கிறீங்க, என்னுடைய சமஸ்காரமே அப்படி தான் இருக்குது போல இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க. உங்களுடைய சமஸ்காரத்தை ஒரு சாக்காக வச்சுக்கிறீங்க, உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிறீங்க. அது என்னோடய சமஸ்காரம் போல இருக்குது, என்ன பண்ணுறதுன்ட்டு. ஆனால் இன்றைக்கி பாபா பார்த்தாராம் என்னுடைய சமஸ்காரம்னு நீங்கள் சொல்கிறத. அப்போ பாபா கேட்குறார், அப்படியா, அது உண்மையில் உங்கள் சமஸ்காரமா? நீங்கள் எல்லோரும் ஆத்மா தானே, நீங்கள் உடம்பு கிடையாது தானே. அப்போ ஆத்மாவுடைய சமஸ்காரம் என்ன?
உங்களுடைய ஆதி சமஸ்காரம் என்ன? இல்லை, ஆத்மாவுடைய சமஸ்காரம் அனாதி சமஸ்காரம், அது அமைதி. ஆதி சமஸ்காரமும் என்ன? அந்த ராயல் தன்மை, தூய்மை, இதுதானே உங்களுடைய சமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நீங்கள் எதெல்லாம் உங்களுது என் சமஸ்காரம்னு சொல்கிறீங்களோ அது உண்மையிலே உங்களுதா அல்லது ராவணனுடையதா? யாரோடது? இல்லையா, நம்ம சின்ன வயசுலேருந்து கம்பேர் பண்ணும்போதே நிறைய விஷயங்கள் நடுவில் தான் நம்ம எடுத்துக்கிட்டோன்றது நமக்கு தெரியுது. ரொம்ப நல்லவங்களாக இருந்து சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போகிறோம். சினிமாவை பார்த்து, ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, சமுதாயத்தை பார்த்து. அப்போ அது எப்படி உங்களுடைய சமஸ்காரமாக இருக்க முடியும்? அது உங்களது கிடையாது. இப்போ எதுக்கு அது உங்களுதுன்னு சொல்கிறீங்க? என்னுடைய சமஸ்காரமே அப்படி தான் ஏன் சொல்கிறீங்க? ஸோ இன்னையிலிருந்து என்னுடைய சமஸ்காரம்னு சொல்லாதீங்க. சில சமயம் குப்பை எங்கேருந்தோ வரும் உங்ககிட்ட. அந்த மாதிரி தான் இந்த ராவணனுடைய சமஸ்காரமும் பறந்து வந்துடுச்சு. எல்லா இடத்துல இந்த குப்பை வந்த மாதிரி சமஸ்காரமாக ராவணன்கிட்ட வந்து பறந்து வந்துடுச்சு. ஸோ அது குப்பை தானே, அது எப்படி உங்களுதுன்னு சொல்ல முடியும்? அது உங்களுடையதா? அது உங்களது கிடையாது, இல்லையா? அதனால் இனிமேல்ட்டு என்னுடைய சமஸ்காரம்னு சொல்லாதீங்க. பலகீனமான சமஸ்காரத்தெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் நான் யார், என்னுடைய உண்மையான சமஸ்காரம் என்னன்றதை அந்த நேரம் ஞாபகப்படுத்திக்கோங்கன்ற. எப்போல்லாம் என்னுடையது நீங்கள் எதுக்கு பயன்படுத்தினாலும் முதல்ல நான் யார், என்ன மாதிரி சமஸ்காரம் என்னுடையது அதை சொல்லுங்கள். நான் எவ்வளோ அன்பானவன், எவ்வளோ அமைதியானவன், இதை ஞாபகப்படுத்திக்கோங்கன்றார். தேக உணர்வில் அது உங்களுடைய சமஸ்காரமாக இருந்தது, தேக உணர்வில் இருக்கும் பொழுது. ஆனால் ஆத்ம உணர்வில் அந்த சமஸ்காரம் கிடையாது. அதனால் அந்த மொழியை மாற்றுங்க, பேசுகிற ஸ்டைலே மாற்றுங்க. என்னுடைய சமஸ்காரம்னு சொல்லிவிட்டு நீங்கள் அலட்சியம் ஆகிடாதீங்க. அது என்னுடைய எண்ணம் கிடையாது, ஜஸ்ட் என்னுடைய சமஸ்காரம் அது. இல்லை, அதானே சொல்லுவாங்க எல்லாருமே. நான் கோபமாக பேசினாங்க, இல்லைங்க நான் வந்து அப்படி தான் கத்தி தான் பேசுவேன். அந்த நாகராஜ் சாதுவை பற்றி வினோத் வீடியோ போட்டு நம்ம ஜென்ரல் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அவர் சொல்லும்போது இந்த மாதிரி எல்லோரும் என்ன நீ அவரை மிரட்டுறன்னு என்னை கேட்குறாங்க. என் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க தெரியும், என்னுடைய வாய்ஸே அப்படித்தான், உயர்த்தி பேசுவேன். ஸோ அதுதான் பாபா சொல்கிறார், அது என்னுடைய எண்ணம் கிடையாது, அது என்னுடைய சமஸ்காரம்னு சொல்லிக்கிறீங்க. அப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்க, என்னுடைய சுபாவம்னு சொல்கிறீங்க. பாபா சொல்கிற சுபாவம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்வபாவம் அப்படின்னு ஹிந்தியில் ஸ்வபாவ். ஸ்வ அப்படின்னா சுய, சுயம்னா என்னது? நான், என்னுடைய. பாவம்னா உணர்வு. ஸோ என்னுடைய இயல்பு, இயற்கை, சுபாவம், இதோடைய அர்த்தம் என்ன? என்னுடைய உணர்வு அப்படின்ற அந்த வார்த்தையே எவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ அந்த சுய உணர்வு எப்போவுமே நல்லா தான் இருக்கும். செல்ஃப் ரியலைசேஷன்றது ஸ்வபாவம் தான் இல்லையா? தன்னை உணர்தல், தன்னுடைய உணர்வை உணர்தல், ஒரிஜினல் உணர்வு என்னன்ட்டு. ஸோ என்னுடைய சுபாவம், என்னுடைய நோக்கம் எப்போவுமே நல்லதாகத்தான் இருக்கும், கெட்டதாக ஒருபொழுதும் இருக்காது. அதுதான் ஸ்வபாவ், சுயபாவ். ஆத்மாவுடைய உண்மையான பாவனை நல்லதாக தானே இருக்கும், நீங்கள் ஆத்மா தானே. ஸோ அதனால் என்னுடைய சுபாவம், என்னுடைய சமஸ்காரம் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த வார்த்தையை மாற்றுங்க. எப்பெல்லாம் நீங்கள் என்னுடைய அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீங்களோ அப்போ என்னுடைய உண்மையான சமஸ்காரம் என்ன, ஆதி சமஸ்காரம் என்னன்னு யோசிச்சு பாருங்கள். ஆரம்பத்தில் சொன்னார்ல, என்ன மாதிரி ராயல்ட்டி, பர்சனாலிட்டி இருந்துச்சு, தூய்மையினால் அது இருந்துச்சு.
அதான் என்னுடைய உண்மையான சமஸ்காரம். இதை சொல்கிறது யார்? ஆத்மா தான் சொல்லுது இது என்னுடைய சமஸ்காரன்ட்டு. உடம்பை சொல்லுது. அப்போ உடல் உணர்வு எப்படி உங்களுடைய சமஸ்காரமாக இருக்க முடியும்? ஸோ அப்போ இதை நினைக்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் உங்கள் மேலே, இல்லையா? ஆச்சரியமாக தானே இருக்குது. ஸோ எப்போ நீங்கள் ஆச்சரியமாக இருக்கிறீங்களோ அப்போ நீங்கள் உருவாக்கின அந்த குழப்பங்கள் எல்லாம் முடிஞ்சிடும். இல்லை, உங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம்? உணர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த குழப்பத்தை உருவாக்குனது எல்லாம் முடிஞ்சிடும். இதுக்கு பேர் தான் உங்கள் மொழியை மாற்றுவது. இல்லை, நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையும் மந்திரம்னுவாங்க. மந்திரமாக வேலை செய்யும். நீங்கள் என்ன மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க? நான் ரொம்ப ரொம்ப அன்பானவன் தெரியுமா? என்ன மாதிரி அன்பானவன் யாரும் கிடையாது தெரியுமா? இந்த மாதிரி வார்த்தையைத்தான் நீங்கள் பேசணும். நான் எவ்வளோ அமைதியானவன் தெரியுமா? என்ன பண்ணாலும் எனக்கு கோபமே வராது அப்படின்னு உங்களுக்குள்ளே பேசுங்க. வெளியில் பேசிட்டிங்கன்னா இதான் சாக்குன்ட்டு நல்லா தூண்டி விட்டுருவாங்க. சரி, உண்மையிலே அந்த மாதிரி குணம் வந்தப்புறம் பேசினாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வெளில சொல்லிட்டிங்கன்னா மற்றவங்களுக்கும் தெரியும், இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு தோணும். ஸோ இதுக்கு பேர் தான் உங்களுடைய மொழியை மாற்றுறது. ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் மதிப்பும் மரியாதையும் வைக்கிறது. அதுதான் என்னுடைய உண்மையான குணம். ஸோ அதனால் எப்போவுமே உங்களுடைய சுயமரியாதையில் நிலைத்திருங்க, சுவமானத்தில் நிலைச்சிருங்க. நான் அன்பானவன், அமைதியானவன், இதுதான் என்னுடைய மரியாதை. அதே மாதிரி மற்றவர்களையும் மரியாதையோடு நடத்துங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் மரியாதையோடு பார்க்கும் பொழுது ஏதாவது நீங்கள் விரும்பாதது நடந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு பிடிக்காது தானே, இல்லையா? ஒரு மரியாதைக்குரியவர்கிட்ட யாராவது தப்பாக நடந்தால் உங்களுக்கு பிடிக்காது, இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் தப்பாக நடந்துக்க மாட்டீங்க. ஏன்னா மரியாதையோடு பார்க்குறீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மரியாதையோடு பார்க்குறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு 2 பேர் சண்டை போடும்போது 3ஆவதாக இருக்கிற ஒருத்தரை 2 பேருமே மரியாதையோடு பார்க்குறாங்கன்னா 2 பேருமே அவங்கக்கிட்ட அமைதியாக பேசுவாங்க. ஸோ அப்போ இந்த 2 பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் மரியாதை வச்சுருந்தாங்கன்னா அதே மரியாதையோடு பேசியிருப்பாங்கல்ல, அன்பாக பேசியிருப்பாங்கல்ல. அதனால தான் பாபா சொல்கிறார், ஒருவரை ஒருவர் மரியாதையோடு பாருங்கள். இது சாதாரண ஆத்மா இல்லை, விசேஷ ஆத்மா. பாபா குழந்தை மட்டும் இல்லை, அஞ்ஞானியாக இருந்தாலும் அது விசேஷ ஆத்மா தான். அப்படி பாருங்கள். ஸோ இவர் அதுவும் நம்ம தொடர்பு பாபா குழந்தைங்க கூட தான் இருக்க போகுது. ஸோ இவர் கடவுள்கிட்ட நேரடியாக பாலனை பெறக்கூடிய பிராமண ஆத்மா, சாதாரண ஆத்மா கிடையாது, இல்லையா? அது குறிப்பாக பார்த்திங்கன்னா மற்றவங்களாம் மரியாதையாக பார்ப்போம், ஆனால் உங்கள் குடும்பத்தில் பார்க்க மாட்டீங்க. உங்கள் மனைவி, கணவன், சகோதரி, குழந்தை, அது குழந்தையாக இருந்தாலும் அது சாதாரண ஆத்மா இல்லை, பாபா கிட்ட அந்த பாலனை வாங்குது. அந்த மரியாதையோடு பாருங்கள். கோடியில் ஒரு ஆத்மா, இது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதனால் ஒன்று பண்ணுங்க. பாபா சொன்னார் இல்லையா, இந்த கருத்து உங்களுடைய கண்களில் நிரம்பி இருக்கட்டும்ன்றார். பார்க்கும்போது அப்படி உயர்வாகத்தான் நான் பார்ப்பேன்னு வச்சுக்கோங்க. இல்லை, எல்லாம் மகானாத்மா சொர்க்கத்தில் நீங்கள் அப்படி தான் பார்ப்பீங்க. அதே மாதிரி இப்போ பாருங்கள், சொர்க்கத்தில் வேலைக்காரங்களையும் நீங்கள் உயர்வாக தான் நடத்துவீங்க, உயர்வாக தான் பார்ப்பீங்க. ஆனால் எப்போ அவங்கள தாழ்வாக பார்க்க ஆரம்பிச்சிங்களோ அப்போ தான் அவங்க எங்களுக்கு சுயமரியாதை இருக்குதுன்ட்டு ஒரு இயக்கமாக வந்து அது ஒரு போராட்டமாகலாம் மாற ஆரம்பிச்சிடுது. இங்கே நீங்கள் தாழ்த்துற உரிமை உங்களை தாழ்த்திக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குது. அது சொல்லியிருக்காரு, நீங்கள் எவ்வளவு கீழே பணிஞ்சு போனாலும் நீங்கள் போகணும், பாபாக்கு சமமாக ஆகியே தீரணும். ஸோ அதனால் இந்த கருத்து உங்கள் கண்களில் நிரம்பி இருக்கட்டும். அதே மாதிரி ஆத்மாவையும் பாருங்கள், அதுவும் ஒரு புள்ளி தான். ஸோ முதல்ல புள்ளி வழியாக பாருங்கள்.
இல்லையா, அந்த கண்ணின் மணி சொல்கிறாங்க இல்லையா, அது வழியாக பாருங்கள். ரெண்டாவது, புள்ளியை உங்கள் கண்ணுக்குள்ளே நிரப்புங்க இல்லையா. ஆத்மான்னு பார்த்தாலே அது விசேஷ ஆத்மான்னு தெரிஞ்சிடும். உடம்பை பார்க்கும்போது தான் அவன் மேலானவன் கீழானவன்ற எண்ணம்லாம் வரும். அது ஆத்மான்னு பார்த்தீங்கன்னா அது கடவுளுடைய குழந்தைன்னு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுடைய மரியாதையே வேறு லெவலில் இருக்கும். இல்லை, ஒரு மினிஸ்டருடைய பையனை பார்க்குறீங்க, ஒரு முதல்வருடைய பையனை பார்க்குறீங்க, ஒரு பிரதமருடைய பையனை பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு மரியாதை. இல்லை, ஸ்கூலில் பிரின்ஸிபாலோடைய மகனை பார்க்கும்போதே ஒரு மரியாதையோடு பார்ப்பீங்கள்ல. அப்போ கடவுளுடைய மகனை பார்க்குறீங்கன்னா நீங்கள் எப்படி பார்க்கணும்? செம இல்லை? ஸோ உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அவர்களை ஆத்மான்னு பாருங்கள். அந்த புள்ளியை கண்ணில் நிரப்புங்கன்ற. உங்களுக்கு சமமான புள்ளி, எந்த விதத்திலும் கீழானது கிடையாது. வேணால் உயர்ந்ததாக வேணால் இருக்கும். உங்களுக்கு தெரியாது அதோடைய நடிப்பு எல்லாம் எப்படி இருக்கும், எந்த நேரம் மாறும்னே உங்களுக்கு தெரியாது. எத்தனையோ பேர் சொல்கிறாங்கல்ல, சாட்சி கொடுக்குறேன்ட்டு. கிறிஸ்தவ மதத்தில் கூட சொல்லுவாங்க, என் பொண்டாட்டியை போட்டு நான் அடிப்பேன், டார்ச்சர்லாம் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மாறிட்டேன்னுவாங்க. ஸோ அப்போ ஒரு காலத்தில் அவங்க மாறுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாமலே அவன் சைக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதேமாரி மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதேமாரி மனைவியை நினைக்கிறது, குழந்தைய நினைக்கிறது, மற்றவங்கள நினைக்கிறது, எல்லாரையுமே அந்த மரியாதையோடு பாருங்கள். அப்போ குழப்பம் இருக்காது. அப்போ நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியது இருக்காது, கஷ்டப்பட வேண்டியது இருக்காது. ஆத்மா இன்னொரு ஆத்மாவை பார்க்குற மாதிரி. அப்போ ஆத்மாவை பார்க்குறதுனா அந்த மரியாதையோடு பார்க்குறது. செம்ம சூப்பரில், என்ன மாதிரி பாயிண்ட்டு. வெறும் புள்ளியாக பார்க்குறது, அதில் என்ன இருக்குது? அது சாதாரண புள்ளியில் மரியாதைக்குரிய புள்ளி, மிக மிக உயர்ந்த புள்ளி. ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மா கிட்ட பேசிகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஆத்ம உணர்வின் உள்ளுணர்வை உருவாக்குங்க. ஆத்ம உணர்வின் பார்வையை உருவாக்குங்க. இப்போ உங்களுக்கு தெரியாதுல்ல, அந்த ஆத்மாவுடைய நடிப்பு இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு, நீ என்னவா ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒன்றும் இல்லை, அப்படி டக்குன்னு வெவ்வேறுத்தருடைய தொடர்பில் வரும்போது அப்படியே குணம் மாறிக்கிட்டே வரும். ஒரே பிறவிலே அது மாறும். அடுத்த ஜென்மம் எடுக்கும்போது சுத்தமாக இந்த கான்ட்ராக்ட் வச்சுன்னா இன்றைக்கி மிகப்பெரிய கொடூரமாக இருக்கிறோம், மிகப்பெரிய நல்லவனாக இருப்போம், ஆச்சரியமாக இருக்கும். அவங்களா இவங்கன்னு ஆச்சரியப்படுவீங்க. அதுக்கு தான் ஆத்மாவை பாருங்கள். நிகழ்காலத்தில் மயங்கிடாதீங்க, அதை பார்த்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ ஆத்ம உணர்வுனா என்னன்ற அந்த புரிதலையே வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார் பாபா. ஸோ அவ்யக்த முரளி எவ்வளோ முக்கியம் பாருங்கள் இல்லையா. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி வந்து பாபா அந்த தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறார். எப்படி பார்க்கணும், எப்படியெல்லாம் அவர் பண்ணாருன்ற அந்த முயற்சி பிரம்ம பாபா உடைய வழிப்படி நடக்கிறதுனா அது முரளியில் தான் இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் எதையுமே ரகசியமாலாம் வைக்கல, எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ உங்களுடைய உள்ளுணர்வு, பார்வை எல்லாத்துலேயும் அந்த ஆத்ம உணர்வு இருக்கட்டும். என்ன பண்ணணும்னு புரிஞ்சுதா? ஸோ ஆத்மாவை பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் கஷ்டப்பட்டெல்லாம் முயற்சி பண்ண தேவையில்லை, அந்த மரியாதை இருக்குன்ற. அதனால் ஒருபோதும் இது என்னுடைய சமஸ்காரம்னு சொல்லாதீங்க சாக்கு போக்கா. நீங்கள் எப்போ ஸ்வபாவம்னு சொல்கிறீங்களோ அப்போ உண்மையான உங்களுடைய இயற்கையில் இருங்க, ஆத்மாவின் ஸ்வபாவத்தில் இருங்க. புரிஞ்சுதா? ஸோ முழு வருஷத்துலேயும், ஏன்னா சீசன் பாபா 6 மாதம்தான் வரார். ஸோ அப்பத்துலேருந்தே பாபா 6 மாதம்தான் வருவார் போல இருக்குது. ஸோ முழு வருஷத்துலேயும் நீங்கள் யாரை சந்தித்தாலும், எப்போ சந்தித்தாலும், அது உங்களுக்குள்ளே சந்தித்தாலும் சரி அல்லது மற்ற ஆத்மாக்களோடு சந்தித்தாலும் சரி, எப்போ சந்தித்தாலும் யாரை நீங்கள் சந்தித்தாலும் அவர்களுக்கு திருப்தியின் சகயோகம் கொடுங்க. உங்ககிட்ட வந்துட்டு போனால் அந்த ஒரு திருப்தி அனுபவம் ஆகணும், அதை கொடுங்கன்றார். எவ்வளோ சூப்பர் இல்லையா? அது திருக்குறளில் கூட இருக்கும். உங்களை விட்டு பிரியும்போது எப்படா இவனை பார்ப்பேன்னு ஏங்க வைக்கணும் நீங்கள், அந்த மாதிரி இருக்கணும்னு வரும் அந்த வார்த்தை.
ஸோ இதுதான் திருப்திப்படுத்துறது ரொம்ப முக்கியம் இல்லையா. முக்கியமான ப்ராக்டிஸஸ் சொன்னார்ல, அமிர்த வேலை ஏஞ்சதுன்னு தூங்குற வரைக்கும் உங்கள் தொடர்பில் வர ஒவ்வொருத்தரையும் நான் திருப்திப்படுத்தணுன்றதை மட்டும் லட்சியமாக வைங்க ஸ்ரீமத் படி. ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் திருப்தியாக இருக்கணும். நீங்கள் திருப்தியாக இருந்து பிறரையும் திருப்திப்படுத்தணும். ஸோ இந்த சீசனுடைய சுய மரியாதையே என்னது? திருப்தியின் மணி ஆகிறது. நான் திருப்தியின் மணி. ஸோ எப்போவுமே நான் திருப்தி மணியாக இருக்கிறேன். சகோதரர் எப்போவுமே ரத்தினமாக இருப்பார்கள். மணி ஸோ இது ஹிந்தியை வச்சு சொல்கிறாரு. ஹிந்தியில் நிறைய விஷயத்துக்கு ஆண்பால் பெண்பால்னு வரும். அதை நமக்கு தமிழ் மொழியோட சம்மந்தம் இல்லாததாக ஆங்கில மொழியிலையும் கிடையாது. அது ஹிந்திக்குனே உள்ள ஒரு தனி குணம்னு நினைக்கிறேன். ஸோ பாய் எப்போவுமே ரத்தினம்ன்றாரு. மணி பெண்பால், ரத்தினம்னா ஆண்பால் பிள்ளை இருக்குது. ஸோ பாபா ஹிந்தி வார்த்தையோடு விளையாண்டுருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் திருப்தி மணின்றாரு. ஆனால் மணின்றது ஆக்சுவலாக ஒரு பெண்பால். மனா அப்படின்னு முடிந்தால்தான் ஆண்பால் பிள்ளை இருக்குது. ஸோ பேரே நமக்கு அப்படி தானே வைப்பாங்க. டக்குன்னு எதுவும் ஞாபகம் வரல. பட் ஆன்னு முடியும். ஆண்கள் பேர் சரவணா, குமரா அந்த மாதிரி வரும். பெண்ணுன்னா அந்த நீன்னு வரும் போல இருக்குது. ஸோ மணின்றது இங்கே ஆண்களுக்கும் வைக்கிறாங்க. பட் ஆனால் அது பெண்ணுக்கும் வரும் அந்த மணின்றது. ஸோ ஹிந்தியில் மணின்றது பெண்பாலம். ஸோ ஒவ்வொரு ரத்தினமும் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு நொடியும் திருப்தி ரத்தினமாக இருக்கணும். நீங்களே திருப்தியாக இருந்தீங்கன்னா நீங்கள் மற்றவர்களையும் கண்டிப்பாக திருப்திப்படுத்துவீங்க. ஸோ எப்பவும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துங்க. ஏன்னா பாபா சொல்லியிருக்காரு, இந்த திருப்தின்றது சாதாரண சக்தி கிடையாது. இந்த திருப்தி சக்தியில் எல்லா சக்தியும் அடக்கன்றார். எல்லா சக்தியும் இருந்தால் தான் நீங்கள் திருப்தியாகவே இருக்க முடியும். ஸோ இது ஓகே தானே? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? குமாரிகளுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ யாருக்கு இது பிடிச்சிருக்குது, நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ எனக்கு இது கேட்க மட்டும்தான் பிடிச்சிருக்குது அப்படி இருக்கக்கூடாது. ஸோ யாருக்கு இதை பண்ண பிடிச்சிருக்குது அவங்க எல்லாம் கையை தூக்குங்க. ஸோ எல்லா கைகளையும் பாபா பார்க்குறாரு. பாபாவுடைய மனசை குஷிப்படுத்திட்டீங்க. நல்லது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்ன ஆனாலும் சரி, உங்களுடைய சுயமரியாதைன்ற சீட்டில் செட்டாகி உட்காந்துடணும். அதை விட்டு இறங்கவே கூடாது, சுயமரியாதையை விட்டு. ஸோ சுற்றிட்டு இருக்கக்கூடாது. ஒரு டைம் சுயமரியாதை சீட்டில், ஒரு டைம் வேறு ஒரு சீட்டில் அப்படி இருக்கக்கூடாது. எப்போவுமே உங்கள் சுயமரியாதை சீட்டில் உட்காந்துட்டுருங்க. எப்போ நீங்கள் உங்களுடைய சுயமரியாதை சீட்டில் உட்காந்து இருக்கிறீங்களோ அப்போ ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஒரு கார்ட்டூன் ஷோ பார்க்குற மாதிரி பாருங்கன்ற. அந்த சீட்டை விட்டு இறங்கிடக்கூடாது. அது ஒரு கார்ட்டூன் ஷோ, ஒரு விளையாட்டு நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்போ தான் அந்த பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் கூட உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அது ஒரு கார்ட்டூன் ஷோ, அவ்வளோதான். உங்களுக்கு கார்ட்டூனை பார்க்குறது பிடிக்கும் தானே? ஸோ அதனால் ப்ராப்ளமாக இருக்காது. கார்ட்டூன் ஷோவாக மாறிடும். உங்களுக்கு ஒரு ஒரு விளையாட்டாக இருக்கும். ஸோ அது ஒரு கார்ட்டூன் ஷோ. ஸோ நிறைய பேர் இது அஞ்ஞானத்தில் எப்படி பண்ணுறதை நான் பார்த்துருக்குறேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பயங்கர இதாக இருப்பாங்க, பயங்கரமாக கத்திக்கிட்டே இருப்பாங்க. போன உடனே மற்றவங்களுக்கு கூட இருக்கிறது பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்.
உடனே அந்த ஆள் லூசுடா அப்படி தாண்டா இருப்பான் போடா அப்படின்றவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அப்படி சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே கார்ட்டூன் ஷோவாக பாருங்கன்ற. எது நடந்தாலும் சுயமரியாதை விட்டு நான் இறங்க மாட்டேன், நான் அமைதியான சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு. ஒரு விதத்தில் இப்போ ஏதோ இந்த 5D ஷோ அந்த கண்ணில் ஒன்று மாற்றிக்கிட்டு எல்லாம் அலறுவாங்க, பேய் துரத்துற மாதிரி அது இதுன்ட்டு அழலாம் செய்வாங்க. ஆனால் அதை மாட்டும்போது என்ன தைரியத்தில் மாட்டாங்க, நான் என்ன ஆனாலும் அமைதியாக இருந்து காட்டுறேன்னு தான் மாட்டுறாங்க. ஆனால் அங்கே போனோடனே மறந்துடுறாங்க அதை. இத்தனைக்கும் கண்ணில் மாட்டியிருக்கு, எல்லோரும் பார்ப்பாங்கன்ற ஞாபகம் இருந்தாலும் மறக்க வைக்கிது பாருங்கள். ஆனால் இங்கே கண்ணில் எதையும் மாட்டலை. அப்போ நீங்கள் மறப்பீங்க தானே. அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு தான் மறக்காமல் இருக்கணும். அந்த சீட்டை விட்டு இறங்காமல் இருங்கன்ற. அந்த சீட்டில் இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு. அப்போ எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பிரச்சனையாக தெரியாது. ஒரு கார்ட்டூன் ஷோவாக நமக்காக நம்மை மகிழ்விப்பதற்காக ஒரு கார்ட்டூன் ஷோ நடந்துட்டு இருக்குதுன்னு பார்ப்பீங்களாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சிங்கம் கூட இந்த கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா அந்த விலங்குகளை வச்சு தானே கார்ட்டூன் போடுவாங்க. அதில் சிங்கம் வருது, ஆடு வருது, தேள் வருது, அழுக்கான பல்லி வருது, ஒன்று ஒன்றா வந்துட்டு போகுது. அது கார்ட்டூன் ஷோ. குழந்தைங்களுக்கு கார்ட்டூன் ஷோ பிடிக்கும்ல. பாபா குழந்தைங்களுக்கு எல்லாமே கார்ட்டூன் ஷோவாக இருக்கணும். ஸோ அதனால் உங்கள் சீட்டில் இருந்து வெளியில் மட்டும் வந்துடாதீங்க. அந்த சீட்டை விட்டு இறங்க மாட்டேன்னு மட்டும் நினச்சிட்டு இருங்க. உங்களுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும்ன்ற. ஸோ இதுதான் இங்கே கர்ணன் அர்ஜுனனோட கடைசியில் இறுதி யுத்தத்தில் பார்த்திங்கன்னா அவனுடைய தேர் பள்ளத்தில் சிக்கிக்கும் சக்கரம். ஸோ அதை நவுத்துறதுக்காக கீழே இறங்கி தள்ளுவான். அப்போ கிருஷ்ணர் சொன்னவர், அர்ஜுனா இப்போ அம்பு விடுன்ட்டு. அப்போ கர்ணன் சொல்லுவான், இதெல்லாம் அநியாயம் அர்ஜுனா, நான் கீழே இருக்கிறேன், நீ எப்படி மேலே இருக்கலாம், நீ கீழே வந்து சண்டை போடணும். அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார், இறங்காத அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதோடைய அர்த்தம் என்னென்னா, உன்னுடைய சுயமரியாதைன்ற சீட்டை விட்டு இறங்காமல் இருந்தால் எல்லாமே ஆனந்தத்தை கொடுக்கும். ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா, இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமேன்ட்டு. கருடனை பார்த்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமானு. பரமசிவன் கழுத்தில் இருந்துட்டு அங்கே இருந்துட்டு நீ தைரியமாக பேசுவ. அதே மாதிரி தான் நம்ம பாபா கூட பாபா மடியிலே உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஜாலியாக இருக்கும். பாபா மடியில் உட்காந்துட்டு இருக்கிறன்றதும் ஒரு சுயமரியாதை தான் இல்லையா. ஸோ என்ன மாதிரி முரளி பாபா அப்படியே எங்கேயோ அழைச்சிட்டு போயிட்டார். எப்படிப்பட்ட டிப்ரெஷனில் இருக்கிறவங்களும் இதை படித்தாங்கன்னா அப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்கும். ஆனால் படிக்கக்கூட மாட்டுறாங்களேன்றதான் வருத்தமாக இருக்குது. ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். அதேமாதிரி இன்றைக்கி அவ்யக்த பயிற்சியும் செம பவர்ஃபுல்லானது. வரதானத்தில் பாபா சொல்கிறாங்க, பிரம்மா பாபா மாதிரி மாஸ்டர் வள்ளலாகி உங்களுக்கும் பிறருக்கும் சுபபாவனை மற்றும் சுப சிந்தனை உள்ளவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், பிரம்மா பாபா மாதிரி மாஸ்டர் வள்ளலாகணும் அப்படின்னா 3 விஷயத்துலேருந்து எப்போவுமே நீங்கள் விடுபட்டு இருக்கணும். மிகப்பெரிய எதிரி இதுதான் பிராமண வாழ்க்கையிலையும் சரி, எப்பயுமே சரி. ஒன்று பொறாமை, இன்னொன்று வெறுப்பு, இன்னொன்று விமர்சிக்கிறது. ஸோ இந்த 3த்துலேருந்தும் விடுபட்டு இருங்க. எல்லோர் மீதும் சுபபாவனை சுப விருப்பம் மட்டுமே இருக்கட்டும். ஸோ அந்த நிலையை மட்டும்தான் நீங்கள் அனுபவம் பண்ணணும். சுபபாவனை சுப விருப்பம் உள்ள நிலையை மட்டும்தான் அனுபவம் பண்ணணும். ஏன்னா யாருக்கு இந்த பொறாமைன்ற நெருப்பு இருக்குதோ அவங்க தானும் எரிஞ்சு மற்றவர்களையும் எரிச்சிட்டு இருக்கிறாங்க, தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி யாருக்கு வெறுப்பு வருதோ அவங்க முதல்ல விழுந்து மற்றவர்களையும் விழ வச்சிடுறாங்க. அதே மாதிரி யார் விளையாட்டாக கூட மற்றவர்களை விமர்சனம் பண்ணுறது நக்கல் பண்ணுறாங்களோ அவங்க இன்னொருத்தரை மனசுடைஞ்சி போயிடுறாங்க, டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, அவங்கள துக்கமுடையவராக ஆக்கிடுறாங்க. அதனால் இந்த 3 விஷயத்துலேருந்தும் விடுபட்டு இருங்க. ஸோ சுபபாவனை சுப விருப்பம் கொண்ட அந்த நிலையை அனுபவம் செய்யுங்கள். அதன் மூலம் வள்ளலுடைய குழந்தை மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள்.
இல்லை எப்போவுமே எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கணுமே தவிர அவங்க மேலே பொறாமையோ வெறுப்போ தேவையற்ற விமர்சனமோ அவங்க மனசை நோகடிக்கிற விமர்சனமோ இருக்கவே கூடாது. பெஸ்ட்டு விமர்சனமே பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா சொன்னார் இல்லையா, ஒருத்தருடைய குறையை டக்குன்னு சொல்கிறது கூட சுட்டி காட்டுறது கூட துக்கம் கொடுக்கறதுன்னு சொல்லியிருக்கிறார். முதல்ல நாம் ரைட்டான்னு தெரிஞ்சுக்கிறதே கஷ்டம் இல்லையா? அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் பண்ணுறது தப்புன்றது எவ்வளோ பெரிய மனசுடைய வைக்கிது. ஸோ பாபா குழந்தைங்கள நிறைய நடக்கும். இது ஸ்ரீமத் கிடையாது, இது ஸ்ரீமத் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. எதை சேவை செய்கிறது சொல்லுவாங்க, ஸ்ரீமத் கிடையாது. இதையும் நிறைய குழந்தைங்க நம்பிட்டு இருப்பாங்க. அதுதான் கொடுமை. ஸ்லோகன் யார் தன்னுடைய புத்தி மனம் புத்தி சமஸ்காரத்தின் மீது முழு அதிகாரம் செலுத்தக்கூடியவராக இருக்கிறாங்களோ, அதாவது முழு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாங்களோ, அவங்க தான் தனக்குத்தானே எஜமானராக இருக்கிறாங்க, சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறாங்க. ஸோ அது உள்ளேயே வந்தது தான். சரி, அடுத்தது இன்றைக்கி அவ்வியக்த பயிற்சி, செம பவர்ஃபுல் பயிற்சி. பாபா சொல்கிறாங்க, பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் தான் மரத்தின் முக்கியமான தண்டு. அந்த முக்கியமான தண்டின் வழியாகத்தானே ஒட்டுமொத்த மரத்துக்கும் தண்ணி சத்து எல்லாமே போகும். அந்த மாதிரி இந்த மனித சிருஷ்டி மரத்துடைய ஒட்டுமொத்த மனித சிருஷ்டி மரத்தின் முக்கிய தண்டே நீங்கள் தான். உங்கள் மூலமாக தான் ஒட்டுமொத்த மரத்துக்கும் சக்காஷ், அதாவது சக்தி போகணும். அதனால் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சக்தி கொடுப்பவர் ஆகுங்கள். நீங்கள் ஒரு 20 சென்டருக்கு சக்தி கொடுக்குறீங்க, அல்லது 30 சென்டருக்கு, ஏன் 200-250 சென்டருக்கு சக்தி கொடுத்தா கூட, அல்லது ஒட்டுமொத்த ஜோனுக்கே சக்தி கொடுத்தா கூட, உங்களால் எல்லையற்ற உலகத்துக்கு சக்தி கொடுக்க முடியாது. எவ்வளோ பெரிய விஷயம். லவ் யூ பாபா இல்லையா? இது மிகப்பெரிய ரகசியம் இது. ஏன்னா ஜென்ரலாக நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சக்தி கொடுப்போம். ஐயோ இவங்க இதாக இருக்கிறாங்களே சக்தி கொடுக்கணுமேன்ட்டு. பாபா சொல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கு கொடுத்தோன்னா பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தானாகவே போகும். நீ பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கொடுக்குறனாலே அவனால் நீ அஃபெக்டும் வேறு ஆவ. அவன் சொல்கிறது கேட்பேன். நீ பாட்டுக்கு வெளியில் இருக்கிறவனுக்கு சக்தி கொடுத்தோன்னா பக்கத்தில் இருக்கிறது என்ன நடக்குதுன்னே தெரியாது, ஆனால் அவங்க சக்தியை எடுப்பாங்க. பாபா சொல்ல இருப்பாங்க, பின்னாடி இருக்கிறவங்க தான் என் கண்ணுக்கு தெரியுன்றார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த உலகத்தின் கடைசி மூலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் சக்தி கொடுத்துட்டு இருப்பீங்க, கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம். ஸோ அப்படி ஆகணும்னா இந்த எல்லைக்குட்பட்ட எல்லாமே 200 ஜோன் 300 ஜோனு, ஏன் இந்தியா ஃபுல்லாக நினைத்தால் கூட அது எல்லைக்குட்பட்டது தான். அதையும் கடந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் சக்தி கொடுக்கணும். அப்போ தான் கொடுக்க முடியுன்ற. அதனால் எப்போவுமே எல்லா எல்லைகளையும் கடந்து இருங்கள். ஒரு பாட்டு கூட வரும்ல, எல்லைகள் இல்லா உலகம் என் இதயமும் அது போல் திகழும்ட்டு. ஸோ அப்படி நாம் இருக்கணும். அப்படி இருந்து இந்த எல்லையற்ற சேவையை செய்யுங்கள். உலகத்துக்கே சக்தி கொடுக்குறீங்க. ஜாதி மதம் நாடு எதுவுமே கிடையாது. அது சகோதராத்மா பாபாவோட குழந்தை சக்தி கொடுக்குறேன். ஸோ அப்படி எல்லைக்கு அப்பாற்பட்டதில் நீங்கள் போகும்போது தானாகவே எல்லைக்குட்பட்ட அனைத்துலேருந்தும் நீங்கள் விடுபட்டுடுவீங்க. ஸோ இப்படி எல்லைக்கு அப்பாற்பட்ட சக்தியை கொடுப்பதன் மூலமாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழ்து பார்த்தீங்களா? அது தீவிர சேவை செய்ததுடைய பலன்றார் இல்லை? எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து உலகத்துக்கே சக்தி கொடுக்கறது தான் தீவிர வேகத்தில் செய்கிற சேவை. அதனால் என்ன ஆகுது? உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் வருது. அந்த வெறுப்பு பொறாமை எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னாரோ அது எதுவுமே இல்லாமல் போயிடும். ஓம் சாந்தி. தனிப்பட்ட விருப்பம் இருக்காது, வெறுப்பம் இருக்காது, பொறாமை இருக்காது, குறை கண்ணுக்கு தெரியாது இல்லையா? பிறருடைய குறையை சுட்டி காட்டுவது அதுவும் தண்டனை துக்கம் கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் துக்கம் கொடுக்கக்கூடாதுன்றதில். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. செம பவர்ஃபுல் முரளி.